நாம் மரணித்து போனாலும் நமக்கு நன்மை தொடர்ச்சியாக கிடைத்து கொண்டே இருக்க வேண்டும் என்று சொன்னால் மார்க்க விஷயங்களில் எதையெல்லாம் நாம் அறிந்து கொண்டிருந்தோமோ அறிந்த அத்துணை விஷயங்களையும் நம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுப்பதை போல நாம் மௌத்தாகி போய் நம்ம பிள்ளைங்க அதை செஞ்சாலும் அதனுடைய நன்மை நமக்கு கிடைக்கும். அந்த பிள்ளைங்களை தாண்டி பிற நபர்களுக்கும் அதை எடுத்து சொல்லக்கூடிய மக்களாக இருக்கணும். அதில் இன்றைக்கு நம்ம ஜமாத்திலேயே ஒவ்வொரு பகுதியிலேயும் பெண்கள் குழு தாவான்லாம் ஏற்பாடு செஞ்சு வச்சிருப்பாங்க. நீங்க உங்களை அதில் ஒரு ஆளாக இணைத்துக் கொள்ளுங்க. அந்த குழு தாவாவில் உங்களை ஒரு ஆளாக இணைத்து கொண்டு நீங்க வீடு வீடா பிரச்சாரம் செய்ய போங்க. நம்ம பிரச்சாரத்தை கேட்டு ஒரு ஆள் திருந்தி வந்து அதற்கு பிறகு நாம மௌத்தாகி போனாலும் அவங்க செய்யக்கூடிய அத்துணை நல்லறங்களுடைய கூலிகள் நமக்கு கிடைப்பதற்கு அது ஒரு வாய்ப்பாக அமையும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, நம்முடைய மார்க்க கல்வியை நாம் அதிகப்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதற்காக நம்முடைய ஜமாத் சார்பாக ஒரு செயல் திட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டு அதை ஒரு போட்டி வடிவிலே தொடர்ச்சியாக நடத்தி அதிலே சிறந்த முறையிலே பங்களிப்பு செலுத்திய சகோதரிகளுக்கு, தாய்மார்களுக்கு பரிசு வழங்கக்கூடிய ஒரு பரிசளிப்பு நிகழ்ச்சியிலே நாம் குழுமி இருக்கிறோம். இங்கே குழுமி இருக்கிற நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹுவின் அருளும் அன்பும் இறுதி வரை உண்டாவதாக என்று பிரார்த்தனை செய்து இந்த பரிசளிப்பு நிகழ்ச்சியிலே பயனுள்ள கல்வியை தேடுவோம் என்ற தலைப்பின் கீழ் சில தகவல்களை உங்களிடத்தில் எடுத்துரைக்க நான் பணிக்கப்பட்டிருக்கிறேன். அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, இன்றைக்கு முஸ்லிம்களாக இருக்கக்கூடிய நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய நாட்டிலே குறிப்பாக நமக்கு கல்வியினுடைய அவசியம் எவ்வளவு என்பதை உணர்ந்துதான் வைத்திருக்கிறோம். மற்ற சமூக மக்கள் நம்மளோடு சேர்ந்து வாழக்கூடிய நம்முடைய நாட்டிலே கல்வியில மிகவும் பின்தங்கி இருந்த ஒரு சமுதாயமாக நம்முடைய சமுதாயம் இருந்தது. அதேபோல் அரசாங்க வேலை வாய்ப்பிலேயும் மிகவும் பின்தங்கிய ஒரு சமுதாயமாக நம்முடைய சமூகம் இருந்தது. அதை கடந்த காலத்தில் சில கமிட்டிகள் நியமிக்கப்பட்டு முஸ்லிம்களுடைய கல்வி தகுதி எப்படி இருக்கிறது, முஸ்லிம்களுடைய வேலை வாய்ப்பு உரிமை இந்த நாட்டிலே எப்படி இருக்கிறது, முஸ்லிம்கள் பொருளாதாரத்தில் எப்படி இருக்கிறார்கள் என்று கடந்த காலத்தில் சில கமிட்டிகள் ஏற்பாடு செய்யப்பட்டு அவர்கள் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த முஸ்லிம்களுடைய கல்வி தரத்தை ஆராய்ந்து இங்கே இருக்கக்கூடிய முஸ்லிம்கள் கல்வியில மிகவும் பின்தங்கி இருக்கிறாங்க, வேலை வாய்ப்புல மிகவும் பின்தங்கி இருக்கிறாங்க என்ற ஒரு தகவல் கடந்த காலங்களிலே நமக்கு எடுத்து சொல்லப்பட்டது. அதனால்தான் நம்முடைய சமூகத்தில் பெற்றோர்கள் பெரிய அளவில் படிக்காவிட்டாலும் இன்றைக்கு நம்முடைய அடுத்த தலைமுறையாக இருக்கக்கூடிய நம்முடைய பிள்ளை செல்வங்களை, நம்முடைய பேர குழந்தைங்களை நீங்க நல்ல முறையில் படிச்சு வாங்க. நாங்கள் 10th எங்களுடைய படிப்பை நிறுத்திவிட்டோம், நாங்கள் 12வது வகுப்போடு எங்களுடைய படிப்பை முடித்து கொண்டோம், அதற்கு மேலே எங்களுடைய படிப்பை தொடர்வதற்கு எங்களுக்கு வாய்ப்பு இல்லாமல் போய்விட்டது. எங்களுடைய பெற்றோர்கள் எங்களுக்கு கல்வியினுடைய அவசியம் குறித்து போதிய அளவில் எடுத்து சொல்லலை. அதனால தான் இன்றைக்கு இந்த சமுதாயம் ரொம்ப பின்தங்கி போய் நிற்கிறது. இப்படி பின்தங்கி இருக்கக்கூடிய இந்த சமுதாயம் முன்னேற வேண்டும் என்று சொன்னால் அது உங்களுடைய கல்வி தகுதியில் இருக்குது. நீங்க நல்ல முறையில் படியுங்க. பள்ளிக்கூடத்தில் படிக்கும் பொழுது உங்களுடைய கல்வியில கூடுதல் கவனம் எடுங்க. அந்த பள்ளிக்கூடத்தை தாண்டி ஒரு உயர் கல்வியில நீங்க போய் சேர்றீங்களா, ஒரு கல்லூரியில நீங்க போய் சேர்றீங்களா, நீங்கள் எடுக்கக்கூடிய துறை எந்த ஒரு துறையாக இருந்தாலும் நீங்க அந்த கல்வியில சிறந்த முறையில் வந்துருங்க என்று இன்றைக்கு நாம் ஒவ்வொருவருமே நம்முடைய பிள்ளைகளுக்கு கல்வியை பற்றி அதிகம் எடுத்து சொல்லக்கூடிய மக்களாக இருந்து கொண்டிருக்கிறோம். இன்னும் சொல்ல போனால் ஒரு சில பெற்றோர்கள் அவங்க குடும்பம் கொண்டு செல்வதற்கே பொருளாதார ரீதியில் கடுமையான நெருக்கடிகள் இருந்தாலும் நம்முடைய பிள்ளையை எப்படியாவது நாம நல்லா படிக்க வச்சிடணும், அடுத்தவங்களை விட ஒரு நல்ல நிலைக்கு கல்வியில் நம்ம பிள்ளைங்களை கொண்டு வந்துடணும் என்பதற்காக தங்களுடைய பிள்ளைங்களுக்காக கல்விக்கே பல லட்சங்களை செலவழிக்கக்கூடிய மக்களாக இன்றைக்கு நாம் மாறிவிட்டோம். என்ன சிரமம் வந்தாலும் வரக்கூடிய சிரமம் என்னோடு வந்துவிட்டு போகட்டும், நான் படக்கூடிய அந்த சிரமத்தை என் பிள்ளை பற்றக்கூடாது, என் பிள்ளை அந்த சிரமத்தை படக்கூடாதுன்னா அவனுடைய கல்வி தகுதி சிறந்த முறையில் இருக்கணும். அதுக்கு இந்த உலகத்தில் சில பொருளாதாரங்களை செலவழித்தால்தான் நம்முடைய பிள்ளையினுடைய கல்வி தரத்தை அதிகப்படுத்த முடியும். ஸ்கூல்ல சிறந்த ஸ்கூலை தேர்ந்தெடுத்து
ஸ்கூல் படிப்பு மட்டும் போதாது என்று சொல்லி டியூஷனுக்கு அனுப்பி இப்படி நிறைய முக்கியத்துவத்தை நாம் கொடுத்து கொண்டிருக்கிறோம். இப்படி நாமே இன்றைக்கு கல்விக்கு நிறைய முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய இந்த சந்தர்ப்பத்தில் பயனுள்ள கல்வியை தேடுவோம் என்ற ஒரு தலைப்பு தரப்பட்ட காரணம் என்னவென்றால், இன்றைக்கு நாம் முயற்சி எடுத்தது அல்ஹம்துலில்லாஹ். நம்ம சமுதாயம் நிறைய பாதாளத்தில் இருக்குது. பாதாளத்தில் இருக்கிற இந்த சமுதாயம் முன்னேற வேண்டும் என்றால் நாம மற்ற சமூகத்தை போல போட்டி போட்டு முன்னுக்கு வர வேண்டும் என்று சொன்னால் அதற்கு கல்வியினுடைய அவசியம் ரொம்ப முக்கியத்துவமானதுதான். அதை இன்றைக்கு நாம நம்ம பிள்ளைங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். இதுல பெற்றோர்களாகிய நாம கவனிக்க வேண்டியது, குறிப்பாக இங்கே வந்திருக்கக்கூடிய நம்மளுடைய ஒவ்வொருவருடைய உள்ளத்துல நாம பதிய வைக்க வேண்டியது, இன்றைக்கு நாம் கொடுக்கக்கூடிய அந்த முக்கியத்துவம் எல்லாம் இந்த கல்வி இந்த உலகத்தோடு முடிந்து விட போகிறது. எவ்வளவு நீங்க பிள்ளைங்களுக்கு முக்கியத்துவப்படுத்தி கொண்டு போறீங்களோ, இன்னும் உங்களையும் எந்த அளவிற்கு ஈடுபடுத்திக் கொள்கிறீர்களோ, நாம எடுக்கக்கூடிய இந்த முக்கியத்துவங்கள் எல்லாம் அது இந்த உலகத்தோடு முடிந்து விட போகிறது. இந்த உலகத்தை தாண்டி நமக்கு மௌத்து வந்துருச்சு. நம்ம எல்லாரும் மரணத்தை தழுவிட்டோம். அப்படி மரணத்தை தழுவினால் அதற்கடுத்து ஒரு மன்னரை வாழ்க்கை இருக்குது. அந்த மன்னரை வாழ்க்கையில் நாம நிம்மதியாக இருக்க வேண்டும் என்றால் அதற்கு இந்த உலக கல்வி மட்டும் நமக்கு போதுமானதா? ஒரு ஆள் டாக்டரா படிச்சு வந்திருக்கிறாரு, இன்ஜினியரா படிச்சு வந்திருக்கிறாரு, அல்லது ஐடி துறைகளில் ஒரு சிறந்த ஒரு பட்டத்தை பெற்றிருக்கிறார். இந்த உலகத்தில் நல்ல முறையில் சம்பாதிக்கவும் ஆரம்பித்து விட்டார். அவர் அதே நிலையில் மரணத்தை தழுவி விட்டார். அப்படி மரணத்தை தழுவிய பிறகு இவர் ஒரு மருத்துவராக இருந்தவர், இவர் ஒரு இன்ஜினியராக இருந்தவர், இவர் ஒரு உயர்ந்த பொறுப்பில் இருந்து மக்களை வழி நடத்தியவர். எனவே நீங்க மன்னரை வாழ்க்கையில் இருக்கும் பொழுது நீங்க மன்னரை வாழ்க்கையில நிம்மதியா இருந்துக்கிடுங்க, உங்களுக்கு அங்க எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது என்று நாம் கற்கக்கூடிய கல்வி நமக்கு மன்னரை வாழ்க்கையில் ஒரு நிம்மதியை பெற்று தந்து விடுமா? அதே போல நாம மறுமை நாள் அல்லாஹ்விடத்தில் நிப்பாட்டப்பட்ட பிறகு அல்லாஹ் நம்மை விசாரிக்கக்கூடிய அந்த விசாரணை மன்றத்திலேயும் இந்த உலகத்தில் கற்கக்கூடிய அந்த கல்வி மட்டும் நம்மை மறுமை விசாரணையில வெற்றி பெற செய்து விடுமா என்று பார்த்தால் இந்த உலக கல்வி மட்டும் நம்மை வெற்றி பெற செய்யாது. இன்னைக்கு நிறைய பேரண்ட்ஸ் ஆரம்பத்தில் கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்காம இருந்தவங்க இன்னைக்கு கல்விக்கு முக்கியத்துவம் கொடுப்பது அனைத்துமே வரவேற்கத்தக்கது. இந்த உலக வாழ்க்கைக்கு மட்டும் நம்மளுடைய பிள்ளைக்காக எவ்வளவோ முக்கியத்துவத்தை நாம கொடுத்து கொண்டிருக்கிறோமே, ஆனால் இந்த உலக வாழ்க்கையை தாண்டி நம்முடைய பிள்ளை மறுமையிலேயும் நிம்மதியாக இருக்க வேண்டும் என்றால், இன்னும் சொல்ல போனா அது நம்முடைய பிள்ளைக்கு மட்டும் நிம்மதி கிடையாது, நமக்கும் அதுல ஒரு நிம்மதி இருக்கிறது. நாம இந்த உலகத்தில் நம்ம பிள்ளைங்களை மார்க் அடிப்படையில் வளர்க்கலன்னு வைங்க, அல்லாஹ்விடத்தில் அங்க விசாரணை நாம சந்திக்க வேண்டியிருக்கும். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்களா இல்லையா, குல்லுக்கும் ராயின் வ குல்லுக்கும் மஸ்ஊலுன் அன் ரஇயத்திஹி, உங்களில் ஒவ்வொருவருமே பொறுப்புதாரிகள், நீங்கள் உங்களுக்கு வழங்கப்பட்ட பொறுப்பு குறித்து மறுமையிலே விசாரிக்கப்படுவீர்கள். வர் ரஜுல் ராயின் அலா அஹ்லி பைத்திஹி, ஒரு ஆண் தன்னுடைய குடும்பத்தில் உள்ள அனைவருக்குமே பொறுப்புதாரி. வஹுவ மஸ்ஊலுன் அன் ரஇயத்திஹி, அவன் தனக்கு வழங்கப்பட்ட அந்த பொறுப்பு குறித்து அல்லாஹ்வால் விசாரிக்கப்படுவான். வல் மர்அத்து ராயியத்துன் அலா பைத்தி பஅலிஹா வ வலதிஹி, ஒரு பெண் தன்னுடைய கணவனுடைய குடும்பத்தார்களுக்கு தனக்கு பிறந்த பிள்ளைகளுக்கு பொறுப்புதாரி. வஹிய மஸ்ஊலத்துன் அன் ரஇயத்திஹா, அந்த பெண்ணும் அவங்களுக்கு வழங்கப்பட்ட அந்த பொறுப்பு குறித்து மறுமையிலே விசாரிக்கப்படுவாங்க. எனவே இன்றைக்கு ஒரு ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் நம்முடைய குடும்ப உறுப்பினர்கள் எப்படி நடந்தாங்க, குறிப்பா நம்முடைய பிள்ளைங்க எப்படி நடந்தாங்க, மார்க்க பற்றல எப்படி நடந்தாங்க, உலகத்தில் எவ்வளவோ முன்னேறி வந்தவர்கள் மார்க்கத்திலேயும் அது போன்ற முன்னேற்றத்தை கண்டார்களா, எல்லா விஷயத்திலும் சிறந்து விளங்கினாங்களா, வணக்க வழிபாடுகள்ல கரெக்டா இருந்தாங்களா, இஸ்லாமிய சட்டத்திட்டங்களை கடைபிடிப்பதில் நிறைய முக்கியத்துவம் கொடுத்தார்களா என்று இது போன்ற அனைத்து விஷயங்களும் மறுமை நாளிலே பெற்றோர்களிடத்தில் வந்து நிற்கும். அப்ப அந்த மறுமை நாளில் நம்மளுடைய பிள்ளையும் வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் அந்த பிள்ளைகளை வளர்க்கக்கூடிய அந்த பெற்றோர்களும் தங்களுடைய பொறுப்பை நிறைவாக செய்வதாக இருந்தால் அதற்குத்தான் நமக்கு பயனுள்ள கல்வி அவசியம். இந்த உலக கல்விங்கிறது இந்த உலகத்தோடு மட்டும்தான் முடிய போகிறது. ஆனால் அந்த பயனுள்ள கல்வி என்பது இந்த உலகத்திலேயும் சிறந்த முறையில் வாழ்வதற்கு, மறுமை நாளிலேயும் சிறந்த முறையில் நம்மளுடைய பிள்ளைகள் இருப்பதற்கு, நாம் இருப்பதற்கு, நாம நமக்கு சுமத்தப்பட்ட ஒவ்வொரு பொறுப்புகளையும் சிறந்த முறையில் செய்வதற்கு பயனுள்ள கல்வி என்பது ரொம்ப ரொம்ப அவசியம். அதனால தான் அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு எவ்வளவோ பல துவாக்களை கற்றுத்தந்திருக்கிறார்கள். இறைவனை நம்பக்கூடிய முஸ்லிம்கள் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க அல்லாஹ்ட்ட துவா செய்யுங்க, என்னென்ன தேவைகள் இருக்குதோ அதை நீங்க அல்லாஹ்ட்ட கேளுங்க.
என்று நம்முடைய தனிப்பட்ட தேவைகளை நாமளே கேட்டுக்கொள்ளலாம். அதே போல சில தேவைகளை அல்லாஹ்வுடைய தூதரை சில அரபி வார்த்தைகளை சொல்லி தந்து, சில பொருள்களை சொல்லி தந்து, இது போன்ற விஷயத்தை நீங்க அல்லாஹ்ட்ட கேளுங்க என்று சில துவாக்களை கற்றுத் தருகிறார்கள். அதுல நாம பார்க்கலாம், சஹீஹ் முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்ட ஒரு நபிமொழி. அல்லாஹ்வுடைய தூதர் அல்லாஹ்விடத்திலே துவா செய்வார்களாம். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் இல்மின் லா யன்ஃபா. இறைவா, நான் உன்னிடத்திலே பாதுகாப்பு தேடுகிறேன். அல்லாஹ்வுடைய தூதரும் அந்த துவாவை சொன்னாங்க. ஒட்டுமொத்த முஸ்லிம்களும் இது போன்ற துவா செய்யுங்க என்று வலியுறுத்துறாங்க. என்ன துவாவை செய்ய வலியுறுத்துறாங்க? அல்லாஹும்ம இன்னி அஊது பிக, இறைவா நான் உன்னிடத்திலே பாதுகாப்பு தேடுகிறேன், மின் இல்மின், கல்வியில இருந்து பாதுகாப்பு தேடுறேன். கல்விங்கிறது நல்ல விஷயம் தானே, எனக்கு அந்த கல்வியை கொடுன்னு தானே கேட்கணும். ஆனா அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொல்றாங்க? எனக்கு கல்வியில இருந்து நீ பாதுகாப்பு கொடு. எப்படிப்பட்ட கல்வி? லா யன்ஃபா, எது பயனளிக்காத கல்வி இருக்குதோ, இந்த உலகத்துல எனக்கு உதவாத, நான் மரணித்து போனாலும் அதற்கு பிறகு எனக்கு உதவாத இந்த பயனில்லாத கல்வி இருக்குதா இல்லையா? அந்த பயனற்ற கல்வியிலிருந்து நீ எனக்கு பாதுகாப்பு கொடு. வமின் நஃப்ஸின் லா தஸ்ப, பேராசை கொள்ளாத ஒரு உள்ளத்துல இருந்து எனக்கு ஒரு பாதுகாப்பு கொடு. வமின் கல்பின் லா யக்ஷா, உன்னை அஞ்சாத ஒரு உள்ளத்துல இருந்து எனக்கு ஒரு பாதுகாப்பு கொடு. வமின் தஅவத்தின் லா இஸ்தஜாபு லஹா, எந்த பிரார்த்தனை நீ ஏற்றுக்கொள்ள மாட்டாயோ அந்த துவாவுல இருந்து எனக்கு பாதுகாப்பு கொடு என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு ஹதீஸ்ல ஒரே நேரத்துல 4 விஷயத்திலிருந்து பாதுகாப்பு தேட சொல்றாங்க. அதுல முதலாவது எதை மையப்படுத்துறாங்க? ஒருவன் இந்த உலகத்துல கல்விமானாக மாறிடலாம், ஆனால் அந்த கல்வி அவனுக்கு பயனளிக்குதா? அவன் சிறந்தவனாக உருவாகுவதற்கு பயனளிக்குதா? அவன் சிறந்தவனாக உருவாகுவதற்கு அவனுடைய கல்வி பயனளித்தால் அது பிரச்சனை இல்லை. ஒருவனை சிறந்தவனாக உருவாக்குவதற்கு அந்த கல்வி பயனளிக்கவில்லை என்றால் அப்படிப்பட்ட கல்வி எனக்கு வேண்டாம். இறைவா, அந்த கல்வியிலிருந்து என்னை பாதுகாத்து விடு என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் பிரார்த்தனை செய்து, அது ஒட்டுமொத்த சமூகத்திற்கும் நீங்க இப்படி பிரார்த்தனை செய்யுங்க என்று வலியுறுத்துறாங்களே. இன்னைக்கு நீங்க அப்படியே நம்மளுடைய வாழ்க்கையை எடுத்து பாருங்க. இன்னைக்கு படிக்கக்கூடிய நபர்கள் எல்லாம் அவங்களுடைய வாழ்க்கை எப்படி போய் கொண்டிருக்கிறது? படிக்காத பாமரர்கள் கூட இன்றைக்கு நான் பல விஷயங்கள்ல சிறந்த முறையில் நடக்கிறாங்க. ஆனா யார் நல்ல முறையில் படிச்சு வர்றாங்களோ, பல்வேறு பட்டங்களை பெற்றுக் கொண்டிருக்கிறார்களோ, அவங்களிடத்துல ஏராளமான தவறுகள், அவங்களிடத்துல ஏராளமான பாவங்கள். உதாரணத்துக்கு சொல்றதா இருந்தால், பள்ளிக்கூடத்துல பசங்களை வழி நடத்தக்கூடிய ஆசிரியர்கள் இருக்கிறாங்களா இல்லையா? அவங்க ஸ்கூல்ல பாடம் நடத்துவார்கள். அப்படி பாடம் நடத்தும் பொழுது அறிவியல் பாடங்களில் எல்லாம் சில தகவல்களை சொல்லுவாங்க. புகைப்பிடிப்பதினால் என்னென்ன பிரச்சனை, அதே மாதிரி மது பழக்கத்தினால் என்னென்ன விளைவுகள் ஏற்படும், ஒரு மனிதனுடைய உடம்பு அதனால எவ்வளவு பாதிப்புகளுக்கு உள்ளாகும் என்று இப்படி சில பாடங்கள் எல்லாம் பாட புத்தகங்கள்ல இருக்கும். ஆசிரியர் மாணவர்களுக்கு அந்த பாடத்தை சிறந்த முறையில் எடுப்பாரு. அந்த பாடத்தை எடுத்து விட்டு ஸ்கூல் முடிஞ்சு போயிருச்சுன்னு வைங்க, எந்த புகைப்பிடிக்க கூடாதுன்னு மாணவர்களுக்கு அறிவுரை சொன்னாரோ அவர் கையில சிகரெட்டை வச்சு பிடிச்சுக்கிட்டு இருப்பாரு. அப்ப அந்த கல்வி அவருக்கு எங்க பயனளிச்சிருக்குது? எந்த மது குடிப்பது கூடாதுன்னு பிரச்சாரம் பண்ணாரோ அவர் அந்த மதுவை நோக்கி போய் கொண்டு இருக்கிறார். மது குடித்து விட்டு ரோட்ல எங்கேயோ ஒரு ஓரத்தில் விழுந்து கிடக்கிறாரு. இதையெல்லாம் கண்ணுக்கு முன்னாடி பார்க்கத்தானே செய்யறோம். அப்ப இன்றைக்கு நாம கற்கக்கூடிய இந்த உலக கல்வி மட்டும் நம்மை ஒரு சிறந்தவராக உருவாக்குவதற்கு, நாம் இந்த உலகத்தில் ஒரு நல்லவனாக திகழ்வதற்கு இந்த உலக கல்வி மட்டும் போதாது. அதனால தான் அல்லாஹ்வுடைய தூதர் நாம் அல்லாஹ்விடத்தில் துவா செய்கிற பொழுது, இறைவா எனக்கு பயனுள்ள ஒரு கல்வியை கொடு, எனக்கு பயனளிக்காத ஒரு கல்வியை நீ தந்துராத. அப்படி பயனளிக்காத கல்வி ஏதேனும் இருந்தால் அந்த கல்வியிலிருந்து நான் உன்கிட்ட பாதுகாப்பு தேடுறேன், நீ அதுல இருந்து என்னைய காத்துரு என்று அல்லாஹ்வுடைய தூதர் வழிகாட்டுறாங்களே. அப்ப பயனுள்ள கல்வி என்றால் எது பயனுள்ள கல்வி? நீங்கள் குர்ஆனை புரட்டி பாருங்கள், ஹதீஸ்களை புரட்டி பாருங்கள். அந்த குர்ஆனிலேயும் ஹதீஸிலேயும் நமக்கு பயனுள்ள கல்வியாக சொல்லப்பட்டிருப்பது, மார்க்கத்தோடு சேர்ந்த கல்வி எதில் இருக்கிறதோ அது அனைத்துமே பயனுள்ள கல்விதான். உலக கல்வியை படிங்க, தப்பே கிடையாது. ஆனா எனக்கு மார்க்கமே வேண்டாம், எனக்கு இஸ்லாமே வேண்டாம், குர்ஆனுடைய அறிவுரை வேண்டாம், ஹதீஸுடைய அறிவுரை வேண்டாம், என் பிள்ளைக்கு உலக அந்த மார்க்க கல்வியினுடைய டச்சே தேவையில்லை, உலக கல்வியினுடைய டச் மாத்திரம்தான் போதும் என்று ஒருவர் நினைத்தால் நிச்சயம் அது பயனுள்ள கல்வியாக இருக்காது. ஆனா இன்னைக்கு பெற்றோர்கள் செய்யக்கூடிய தவறு என்ன? உலக கல்விக்காக எவ்வளவோ மெனக்கெடுகிறார்கள்.
பிள்ளைய காலையில் சீக்கிரமே ஸ்கூலுக்கு அனுப்பணும், ஸ்கூல் வண்டி சீக்கிரமே வந்துடும், ஸ்கூலுக்கு போயிட்டு பிள்ளை வீட்டுக்கு வர்றதுக்கு நேரம் ஆகும், பிள்ளை வீட்டுக்கு வந்த உடனே நம்ம பிள்ளைய டியூஷனுக்கு அனுப்பி டியூஷன்லையும் படிக்க வச்சிருவோம் என்ற அந்த உலக கல்விக்கு மட்டும் ஏராளமான முக்கியத்துவத்தை கொடுக்கக்கூடிய பெற்றோர்கள் நம்ம வீட்டில் உள்ள பிள்ளைங்களுக்கு மார்க்கத்தை சொல்லி கொடுத்துருக்குறோமா? டெய்லி வீட்டில் குர்ஆனுடைய வசனங்களை நாம எடுத்து படிச்சு அதில் உள்ள அந்த தகவலை நம்முடைய பிள்ளைகளுக்கு அறிவுரை சொல்லி இருப்போமா? இன்னும் சொல்ல போன சில பெற்றோர்கள் இருக்கிறாங்க, இது போன்ற ஒரு மார்க்க நிகழ்ச்சிகளுக்கு கூட பெற்றோர்களாகிய பெரியவங்க வந்துடுறாங்க, பிள்ளைங்களை அழைச்சிட்டு வர்றது கிடையாது. ஏன்? இந்த நிகழ்ச்சியில் வந்து உட்கார்ற நேரத்தில் வீட்டில் புக்கை எடுத்து நம்ம பிள்ளை படிச்சதுன்னா நம்ம பிள்ளை மார்க் இன்னும் கொஞ்சம் நல்ல முறையில் எடுத்துருமில்ல, 10th சூப்பரான மார்க் வரும்ல, 12th நல்ல முறையில் ஒரு மார்க் எடுத்துருமில்ல என்று நினைத்து கொண்டு நம்ம இப்படி பயானுடைய டச்சுக்கு நம்ம அழைச்சிட்டு வந்துட்டோம்னு சொன்னா, அதே மாதிரி ரமலானுடைய நேரத்தில் மர்கஸ்களுக்கு நாம் அழைச்சிட்டு வந்துட்டோம்னா அது அந்த சிந்தனைங்கிறது அந்த மார்க்க சிந்தனை ரொம்ப அதிகமாக வந்துருச்சுன்னா அதனால நம்ம பிள்ளையினுடைய அந்த உலக கல்வி பின்தங்கி போயிடும் என்று நினைத்து சில பெற்றோர்கள் மார்க்க விஷயத்திற்கு எந்த ஒரு முக்கியத்துவம் கொடுக்கறது இல்லை. சில நேரங்கள் அவங்களும் எடுத்து படிக்கிறது கிடையாது, சில நேரங்கள் அவங்க எடுத்து படித்தாலும் அவங்களுடைய பிள்ளைகளுக்கு மார்க்கத்தினுடைய தகவல் எதையுமே சொல்வது கிடையாது. ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லக்கூடிய ஒவ்வொரு செய்தியாக எடுத்து பாருங்க, அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லக்கூடிய செய்திகளில் மார்க்கத்தோடு சேர்ந்த அந்த கல்வி இருக்குது, இஸ்லாமிய கல்வியையும் சேர்ந்து படிக்கக்கூடியது இருக்குது, அதுதான் ஒரு மனிதனுக்கு இந்த உலகத்திலேயும் சிறந்த ஒன்றாக இருக்கும், மறுமை நாளிலேயும் சிறந்த ஒன்றாக இருக்கும் என்பது அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி உணர்த்துறாங்க? சஹீஹுல் புகாரியில் பதிவு செய்யப்பட்ட ஒரு நபிமொழி. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, வமஜ்தமஅ கௌமுன் ஃபீ பைத்தின் மின் புயூத்தில்லாஹ். இந்த இஸ்லாமிய உம்மத்துல ஒரு கூட்டம் அல்லாஹ்வுடைய ஆலயங்கள்ல ஏதேனும் ஒரு ஆலயத்துல ஒன்று கூடி, அதாவது பள்ளி வாசல்ல ஒன்று கூடி அவங்க வந்து குர்ஆனை படிப்பாங்க என்று சொன்னால், யத்லூன கிதாபல்லாஹ், குர்ஆனுடைய அந்த வசனங்களை படித்து பார்ப்பார்கள் என்று சொன்னால், வயத்ததாரசூனஹு, அந்த குர்ஆன்ல சொல்லப்பட்டிருக்கிற சட்டதிட்டங்களை அவர்கள் முறையாக படிப்பார்கள் என்று சொன்னால், இல்லா நஸலத் அலைஹுமு சகீனா, இறைவன் அவர்களின் மீது ஒரு நிம்மதியை இறக்கி வைக்கிறான். இன்னைக்கு நிம்மதி இல்லாம நிறைய பேர் முழிச்சுக்கிட்டு இருக்கிறமே, எவ்வளவோ நான் சம்பாதிக்கிறேன் ஆனா வீட்டில் நிம்மதி இல்லை, எவ்வளவோ நான் படிச்சிருக்கிறேன் வீட்டில் நிம்மதி இல்லை, எவ்வளவோ சொத்து பத்து வச்சிருக்கிறேன் வீட்டில் நிம்மதி இல்லை, எனக்கு அந்த நிம்மதி எங்க கிடைக்கும் என்று பல மக்கள் ஏங்கி கொண்டு இருக்கிறோமே. அதற்கு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, உனக்கு நீ நிம்மதியை உணர்கிறாயா? அல்லாஹ்வின் புறத்திலிருந்து ஆனா நல்ல முறையில் இருக்கிறேன், அல்லாஹ் என்னை நல்ல முறையில் வச்சிருக்கிறான், எல்லாத்திலையுமே நான் சிறந்த முறையில் இருக்கிறேன் என்ற அந்த ஒரு நிம்மதி ஒருவருக்கு வேண்டும் என்று சொன்னால் பள்ளிவாசலோடு நீங்க தொடர்பை ஏற்படுத்துங்க. ஆணாக இருந்தாலும் பள்ளிவாசலோடு தொடர்பை ஏற்படுத்துங்க, பெண்ணாக இருந்தாலும் பள்ளிவாசலோடு தொடர்பை ஏற்படுத்துங்க. ஏன்னா பள்ளிவாசலுக்கு நாம போனோம்னு வைங்க, அங்க நமக்கு உலக சிந்தனைகளுக்கு வேலையே இருக்காது. பள்ளிவாசல்ல போனா அங்க முக்கியமா நமக்குள்ள சிந்தனை எப்படி இருக்கும்? நம்மளுடைய இபாதத்துகளின் பக்கம் நம்மளுடைய கவனங்கள் வரும். அதே போல இறைவனுடைய மார்க்கத்தை தெரிந்து கொள்ள வேண்டும். பள்ளிவாசல்ல நம்ம ஒரு 1/4 மணி நேரத்துக்கு முன்னாடியே தொழுகைக்கு போயிட்டோமா, அல்லது பள்ளிவாசல்ல பெண்கள் பையான ஏற்பாடு பண்ணியிருக்கிறாங்க, நாம ஒரு 20 நிமிஷம் 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடியே போயிட்டோமா, அப்ப அந்த 20 நிமிஷத்துல உட்கார்ந்து குர்ஆனை எடுத்து புரட்டிக்கிட்டு இருப்போம், ஹதீஸை எடுத்து புரட்டிக்கிட்டு இருப்போம். அல்லாஹ் குர்ஆன்ல இந்த வசனத்துல என்ன சொல்றான், இந்த ஹதீஸ்ல நமக்கு என்ன சட்டம் சொல்லப்படுது என்று அப்படி குர்ஆன்களையும் ஹதீஸ்களையும் நாம எடுத்து புரட்டும் பொழுது அதுல சொல்லப்படுகிற தகவலும் நமக்கு உள்ளத்துல பதியும். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, இப்படி இறைவனுடைய ஆலயத்துல ஒருவர் ஒன்று கூடி இறைவனுடைய வேதமான குர்ஆனை எடுத்து படித்தால், வயத்ததாரசூனஹு, குர்ஆன்ல சொல்லப்பட்டிருக்கிற அந்த சட்டதிட்டங்களை ஒருவர் புரிந்து கொள்வதற்கு பள்ளிவாசலில் இருந்து முயற்சி எடுத்தால், இல்லா நஸலத் அலைஹுமு சகீனா, இறைவன் ஒரு நிம்மதியை அந்த கூட்டத்தின் மீது இறக்குகிறான். இன்னும் அதுல தொடர்ச்சியாக ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, வஹஃபத்ஹுமுல் மலாயிகா, அந்த பள்ளிவாசலில் இருந்து மார்க்கத்தை பயிலக்கூடிய அந்த கூட்டத்திற்கு மலக்குமார்கள் நிழலிடுவார்கள். வகஷியத்துஹுமுர் ரஹ்மா, இறைவனுடைய ரஹமத்து அவர்களை சூழ்ந்து கொள்ளும். இன்னைக்கு அல்லாஹ்வுடைய ரஹமத்தை எதிர்பார்க்கிறோம் இல்ல, எப்படி இறைவன் புறத்திலிருந்து ஒரு நிம்மதியை நாம எதிர்பார்க்கிறோமோ அதே போல இந்த சமுதாயம் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து ரஹமத்தை எதிர்பார்க்கிறது. அந்த ரஹமத் என்பது பொருளாதார விஷயங்கள் இருக்கலாம், நம்ம பிள்ளைங்களுடைய விஷயங்கள் இருக்கலாம், உலக வாழ்க்கையில எதில் வேண்டுமானாலும் இறைவனுடைய ரஹமத் இருக்கலாம்.
அப்ப அந்த அல்லாஹ்வுடைய ரஹமத்தை எதிர்பார்க்கக்கூடிய நமக்கு அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொல்றாங்க? வெறுமனே துவா செஞ்சா மட்டும் பத்தாது. இறைவா எனக்கு அருள்மழை பொழிவாயாக, எனக்கு ரஹமத் செய்வாயாக, வெறுமனே துவாவோடு மட்டும் நிறுத்தாதீங்க. இறை தூதர் சொன்ன அடிப்படையில் பள்ளிவாசலில் உட்கார்ந்து மார்க்கத்தை எடுத்து படியுங்க. அப்படி மார்க்கத்தை நீங்க எடுத்து படிச்சீங்கன்னு சொன்னா இறைவனுடைய ரஹமத்தும் அவர்களை சூழ்ந்து கொள்ளும். அதுல ஒரு படி மேல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, வ ஸக்கரஹுமுல்லாஹு ஃபீமன் இன்தஹு. அல்லாஹ் என்ன செய்வானா? மலக்குமார்கள்ட்ட நம்மளை பத்தி புகழ்ந்து சொல்லுவானா. பாருங்க என்னுடைய அடியாரை பாருங்க, இந்த பெண்ணை பாருங்க, இந்த வயசான அம்மாவை பாருங்க, மத்த பெண்கள் எல்லாம் வீட்டில் நாடகத்தை உட்கார்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறப்ப, பக்கத்து வீட்டு பெண்களோடு பேச்சிலேயே தங்களுடைய நேரத்தை செலவழிச்சுக்கிட்டு இருக்கிறப்ப, இந்த பெண்ணோ இவங்களுடைய மகளோ இவங்களுடைய பேத்தியோ இப்படி பள்ளிவாசல் உட்கார்ந்து இருக்கிறாங்க, என்னுடைய மார்க்கத்தை எடுத்து படிக்கிறாங்க, என்னுடைய மார்க்க கல்வியை பெறுவதற்காக முயற்சி எடுக்கிறாங்க, எப்படிப்பட்ட ஒரு சிறந்த ஒரு மக்களாக இருக்கிறாங்க என்று அல்லாஹ்வே அங்கு மார்க்கத்தை பயிலக்கூடிய அந்த மக்களை பற்றி மலக்குமார்களிடத்திலே புகழ்ந்து சொல்லுகிறான் என்று சொன்னால் அப்ப இது எவ்வளவு முக்கியமான ஒன்றாக இருக்குது. அப்ப இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு சொல்லக்கூடிய அந்த கல்விகள்ல எந்த கல்வியையும் மையப்படுத்துகிறது? உலக கல்விக்கு நாம கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம் அதுவும் நிச்சயம் வேணும். உலக கல்வியை வேண்டாம் என்று இஸ்லாம் சொல்லல. உலக கல்வி அது இந்த உலகத்தில் நாம் வாழ்வதற்கு, பொருளீட்டுவதற்கு, இந்த உலகத்தில் நாம சில பொறுப்புகளை பெறுவதற்கு. ஆனால் இறைவன் சொல்லக்கூடிய இந்த கல்வி என்பது இந்த உலகத்தில் நீ ஒழுக்கம் உள்ளவனாக இருக்கணுமா, நீ இறையச்சம் உள்ளவனாக இருக்கணுமா, இறைவன் சொன்ன அடிப்படையில் உன்னுடைய வாழ்க்கையை நீ அமைக்க வேண்டுமா, உன்னுடைய குடும்பத்தில் உள்ள ஒட்டுமொத்த நபர்களையும் இறைவன் சொன்ன அடிப்படையில் நடப்பதற்கு நீங்க முயற்சி எடுக்கணுமா? அப்படி நீங்கள் முயற்சி எடுப்பதாக இருந்தால் நீங்கள் மார்க்க கல்வியை படியுங்க. அதிலும் குறிப்பாக பள்ளிவாசலில் உட்கார்ந்து மார்க்க கல்வியை படிக்க வாய்ப்பு கிடைத்தால் அந்த வாய்ப்பை நீங்க நழுவ விட்டு விடாதீர்கள். யார் இறைவனுடைய ஆலயத்தில் உட்கார்ந்து மார்க்கத்தை படிக்கின்றார்களோ அப்படி படிக்கக்கூடியவர்களுக்கு இறைவன் புறத்திலிருந்து ஏராளமான அருள் கொடைகளும் ரஹமத்துகளும் ஒரு மன நிம்மதியும் இருக்கிறது என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்களே. அப்ப இதுல சொல்லப்படக்கூடிய இந்த பயனுள்ள கல்வியாக என்ன சொல்லப்படுது? இறைவனுடைய வேதத்தை எடுத்து படிப்பதை பற்றி சொல்லப்படுகிறது. அதே மாதிரி அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லக்கூடிய இன்னொரு நபிமொழி, இதையும் சஹீஹுல் புகாரியிலே பார்க்கலாம். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, வமன் சலக தரீகன் யல்தமிசு ஃபீஹி இல்மா. யார் ஒருவர் அந்த இறைவனுடைய கல்வியை தெரிந்து கொள்வதற்காக நாமளா எடுத்து படிச்சு பார்க்கிறோம். சில நேரங்களில் சில விஷயம் நமக்கு புரியாது. எடுத்து படிச்சு பார்க்கும் பொழுது குர்ஆன்ல ஒரு சட்டத்தை நாம எடுத்து படிக்கிறோம்னு வைங்க, நிறைய விஷயங்கள் பாமர மக்களுக்கும் புரியக்கூடிய விதத்தில் தான் குர்ஆன் இருக்கும். ஒரு சில விஷயங்கள் நாம் புரிந்து கொள்வதாக இருந்தால் அதற்கு ஹதீஸுகளுடைய விளக்கங்கள் வேணும், ஏனைய குர்ஆன் வசனங்களுடைய விளக்கங்கள் வேணும். இப்படி சில விஷயங்கள் நமக்கு புரியாம இருக்கும் பொழுது, இல்லை நான் புரியாத விஷயத்தை நான் அப்படியே இருந்துக்குவேன் என்று இல்லாமல், இறைவன் சொன்ன எந்த ஒரு சட்டமாக இருந்தாலும் அது எனக்கு புரியாம இருக்கக்கூடாது, நான் அது தெரியாத ஒரு நபராக இருந்து விட்டு போயிடக்கூடாது, இறைவன் சொல்லக்கூடிய அனைத்து சட்டங்களையும் நான் அறியக்கூடிய ஒருவனாக இருக்கணும் என்ற ஒரு முயற்சியில மன் சலக தரீகன் யல்தமிசு ஃபீஹி இல்மா, இறைவனுடைய அந்த கல்வியை தேடுவதற்காக பெற்றுக்கொள்வதற்காக யார் பயணப்பட்டு செல்லுகிறார்களோ, தன்னுடைய நேரத்தை ஒதுக்கி செல்லுகிறார்களோ, சஹலல்லாஹு லஹு தரீகன் இலல் ஜன்னா, அவர் சொர்க்கம் செல்லக்கூடிய வழியை அல்லாஹ் லேசாக்குகிறான். உலக கல்விக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லல, ஒரு ஆள் உலக கல்விக்கு எவ்வளவு நேரத்தை ஒதுக்குறாரோ அவர் சொர்க்கம் போகக்கூடிய அந்த பாதைகள் எல்லாம் லேசாக்கப்படுது என்று சொல்லவில்லை. அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொல்றாங்க? இறைவனுடைய மார்க்கத்தை அறிந்து கொள்வதற்காக, இந்த இஸ்லாமிய சட்டத்திட்டத்தை தெரிந்து கொள்வதற்காக. ஏன்னா அந்த இஸ்லாமிய சட்டத்திட்டத்தை நாம் முறையாக தெரிந்து கொண்டால்தான் அதை நாமளும் கடைபிடிக்க முடியும், பிற ஆட்களுக்கும் எடுத்துரைக்க முடியும். அந்த ரெண்டு பணியும் நமக்கு இருக்குது. அப்ப அந்த ஒரு வேலையை செய்வதற்காக மார்க்கத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று யார் முயற்சி எடுக்கிறாங்களோ, அப்படி முயற்சி எடுக்கக்கூடிய அந்த நபர்களுக்கு சஹலல்லாஹு லஹு தரீகன் இலல் ஜன்னா, அவங்க மறுமை நாளில் சொர்க்கம் செல்லக்கூடிய அந்த பாதையை அல்லாஹ் லேசாக்குகிறான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்களே. அப்ப இந்த செய்தியும் நமக்கு என்ன உணர்த்துது? முஸ்லிம்களாக இருக்கிற நாமே மார்க்க கல்வியை தேடுவதற்கு நிறைய முயற்சி எடுக்கணும் என்று உணர்த்துதா இல்லையா? நீங்க ஒவ்வொருவருமே உங்களுடைய மனதில் கொஞ்சம் கை வச்சு சொல்லுங்க. இப்போ இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செஞ்சதுனால, இப்படி ஒரு போட்டின்னு ஒன்று அறிவிச்சதுனால நாம வாழ்க்கை எப்படி இருந்துச்சு? சரி, ஒவ்வொரு நாளும் நமக்கு போட்டி வருது, ஒவ்வொரு நாளும் நமக்கு அந்த போட்டி வரும் பொழுது நாம அதுக்கு முறையா பதில் சொல்லணும் என்பதற்கு தேடக்கூடியவர்களாக இருந்தோம்.
இந்த போட்டி ஆரம்பிக்கப்படுறதுக்கு முன்னாடி ஒவ்வொரு நாளும் குர்ஆன் எடுத்து படிச்சுக்கிட்டு இருந்தோமா? இந்த போட்டி ஆரம்பிக்கப்படுறதுக்கு முன்னாடி ஹதீஸ் நூற்களை எடுத்து புரட்டி கொண்டிருந்தோமா? இந்த போட்டி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எத்தனையோ இஸ்லாமிய புத்தகங்கள் இருக்குது, அந்த புத்தகத்தை எடுத்து படிச்சுக்கிட்டு இருந்தோமா? அப்ப இந்த போட்டி உங்களுக்கு என்ன செய்கிறது? எப்படியாவது இந்த சமுதாயத்தை ஒரு மார்க்கத்தினுடைய தொடர்புள்ள மக்களாக மாற்றணும், மார்க்க கல்வி என்ற ஒரு பயனுள்ள கல்வியை இந்த சமுதாயத்தில் கொண்டு வந்து சேர்த்தரணும். அதிலும் குறிப்பாக ஒரு வீட்டில் ஒரு பெண்ணை திருத்திட்டா போதும், அந்த குடும்பத்தையே திருத்திடலாம். ஏன்னா ஆணை பொறுத்த வரையில் எனக்கு வேலை இருக்குது, நிறைய நேரம் நான் பொருளாதாரம் சம்பாதிக்கிறதுல அப்படியே போயிடுவாரு. ஒரு பெண்ணை பொறுத்தவரையில் குடும்பத்தில் அதிகமான நேரத்தை ஒதுக்கக்கூடியவர்கள் சகோதரிகளாக இருக்கக்கூடிய பெண்கள் சமூகம் தான். அப்ப நீங்க இந்த மார்க்கத்தில் முறையா படிச்சிட்டீங்கன்னா, நீங்க இந்த மார்க்க சட்டத்தை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, நீங்க அதை கடைபிடிப்பீங்க. உங்க பிள்ளைங்களையும் மார்க்க அடிப்படையில உருவாக்கிடுவீங்க. உங்க கணவனுக்கு மார்க்கத்தை எடுத்து சொல்லி அவரையும் மார்க்க அடிப்படையில் கொண்டு வந்துடுவீங்க. அப்ப அதனால நம்ம ஜமாத் இப்படி முயற்சி எடுத்து இன்றைக்கு அதற்கான ஒரு செயல் திட்டத்தை அறிவிச்சு அதுல நீங்க படிச்சமே, ஏன் இந்த எண்ணம் நமக்கு முன்னாடி வரல? ஒவ்வொரு முறையும் இப்படி ஒரு போட்டின்னு அறிவிச்சா தான் நாம படிக்கணுமா? அதே மாதிரி இன்றைக்கு நம்முடைய சமூகம் எங்கெல்லாம் இது போன்ற போட்டிகளில் கலந்து கொள்ளாமல் இருக்கிறாங்களோ அவங்களுடைய நிலை எப்படி இருக்கும்? ரமலான் மாசம் வந்தா தான் குர்ஆனும் கையுமா இருப்பாங்க, குர்ஆனை எடுத்து அரபியில் ஓதிக்கிட்டு இருப்பாங்க. வீட்டில் உட்காந்து ஒவ்வொரு நாளும் எப்படியாவது ஒரு ஜுசுவை நம்ம ஓதி முடிக்கணும்னு ஓதுவாங்க. தமிழில் உட்காந்து எடுத்து படிக்கணும் என்று படிப்பாங்க. இன்னும் ரமலான் நேரத்தில் பல ஆட்கள் பல்வேறு மார்க்க போட்டிகள் வைக்கிற பொழுது அதில் நாம் கலந்து கொண்டு நம்முடைய மார்க்க அறிவு வளர்த்து கொள்வோம் என்று முயற்சி எடுப்பாங்க. அந்த ரமலான் முடிந்து விட்டால் நாம் அந்த மார்க்க கல்வி எடுத்து படிக்கிறோமா? அதற்கு நாம் முயற்சி எடுத்திருப்போமா? ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, இஸ்லாமியர்கள் நீங்க அப்படி இருந்துராதீங்க, ஒவ்வொரு நாளும் நீங்க எடுத்து படிச்சுக்கிட்டே இருங்க. இப்போ இந்த போட்டி நம்ம அறிஞ்ச வரையில அந்த குர்ஆன் சூரா 30 ஜுசு முடிஞ்சு போச்சு. 30 ஜுசு முடிஞ்ச உடனே அடுத்து நமக்கு குர்ஆன்ல படிக்கிறதுக்கு எதுவுமே இல்லையா? மீண்டும் ஒருக்க அந்த குர்ஆனை புரட்டி பாருங்க. ஆரம்பத்தில் சில விஷயங்கள் நமக்கு புரியாம இருக்கிறது, இரண்டாவது தடவை நாம எடுத்து படிக்கிற பொழுது இன்னும் இலகுவாக புரியக்கூடிய விதத்தில் இருக்கும். ரெண்டாவது தடவை ஃபுல்லா வரைக்கும் 30 ஜுசு முடிக்கிறீங்க, மூணாவதும் குர்ஆனை எடுத்து படியுங்க. நீங்க ரெண்டாவது தடவை படிக்கும் பொழுது நமக்கு அந்த குர்ஆனை பற்றிய தெளிவு எப்படி இருந்துச்சோ அதை விட ஒரு படி மேலே நமக்கு மார்க்க கல்வி என்பது ஒவ்வொரு நாளும் அதிகரித்து கொண்டே இருக்கும். எனவே இதை நீங்க முக்கியத்துவம் கொடுங்க. நாம் இந்த மார்க்க கல்வியை கற்பதற்காக ஒதுக்கக்கூடிய அந்த நேரங்கள் என்பது நாம் மறுமை நாளில் சொர்க்கம் செல்வதற்காக நம்முடைய பாதைகளை அல்லாஹ் லேசாக்குவதற்கு போதுமானதாக இருக்கிறது. இன்னும் அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு நபி மொழியில சொன்னாங்க, நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். என்ன சொன்னாங்க? ஹைருக்கும், உங்களை சிறந்தவங்க யாரு தெரியுமா? இன்னைக்கு நம்மள்கிட்ட கேட்டால் சிறந்தவங்கன்னா என்ன சொல்லுவோம்? யார் நல்ல கை நிறைய சம்பாதிக்கிறாங்களோ அவங்க சிறப்புக்குரிய ஆளு நம்ம சொல்லுவோம். யார் ஒரு பெரிய பொறுப்புல இருக்கிறாங்களோ, நம்மளை வழி நடத்தக்கூடிய இடத்துல இருக்கிறாங்களோ இவர் சிறந்த ஆளு நாம சொல்லுவோம். ஆனா அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொல்றாங்க? ஹைருக்கும், உங்களில் சிறந்தவர் யார் என்றால் மன் தஅல்லமல் குர்ஆன, யார் குர்ஆனை படித்தறிந்து வஅல்லமஹு, பிறருக்கு அந்த குர்ஆனை சொல்லி கொடுக்கறாங்களோ. எந்த கல்வியை பத்தி அல்லாஹ்வுடைய தூதர் பேசுறாங்க? இறைவன் நமக்கு வழங்கி இருக்கிற அந்த வேதமான அந்த குர்ஆனை அவங்க சுயமா உட்கார்ந்து படிச்சு அந்த குர்ஆனுடைய சட்டதிட்டத்தை விளங்கி அதுல ஏதேனும் தெரியாட்ட அதை தெரிஞ்சவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு யார் இப்படி குர்ஆனை தானும் கற்றுக்கொண்டு பிறருக்கும் அந்த குர்ஆனை கற்றுக் கொடுக்கிறாங்களோ அப்படிப்பட்ட அந்த நபர்கள் தான் உங்களிலே சிறந்தவர்களாக இருக்க முடியும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்களே. இன்றைக்கு அந்த பட்டியலில் நாம இருந்திருக்கிறோமா? இன்னைக்கு அதில் அந்த முதல் படித்தரத்துக்கு தான் இப்போ வந்து நின்றுக்கிட்டு இருக்கிறோம். அந்த மார்க்கத்தை நாம இப்போ எடுத்து படிக்கக்கூடிய அந்த ஒரு படித்தரத்தில் நின்றுக்கிட்டு இருக்கிறோம். இனிமே அதில் ரெண்டாவது படித்தரமாக இருக்கிற நீங்க இது நாள் வரை மார்க்க விஷயங்கள்ல என்னென்ன படித்தீர்களோ படித்த அத்துணை விஷயங்களையும் பிறருக்கு கொண்டு போய் சேர்ப்பதற்காகவும் நீங்க முயற்சி எடுக்கணும். ஏன்னா அல்லாஹ்வுடைய தூதர் அந்த பயனுள்ள கல்வியில ரெண்டையுமே சேர்க்கிறாங்க. மார்க்கத்தை படிப்பதோடு இல்லாம யார் படிச்ச விஷயத்தை பிறருக்கும் கொண்டு போய் சேர்க்கிறாங்களோ அவங்க தான் உங்களில் சிறந்தவராக இருக்க முடியும். அதனால தான் கொஞ்சம் சஹாபாக்களுடைய வாழ்க்கை எடுத்து பாருங்களேன், கொஞ்சம் சஹாபிய பெண்மணிகளுடைய வாழ்க்கை எடுத்து பாருங்களேன். அவங்க இந்த மார்க்கத்தை படிப்பதற்காக எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்தாங்க. இன்னும் சொல்ல போனா இன்னைக்கு நம்மளை கூட அல்லாஹ் தஆலா பொருளாதாரத்தில் அந்த நபி தோழர்களுடைய வாழ்க்கையை ஒப்பிடுகிற பொழுது ரொம்ப நல்ல நிலையில வச்சிருக்கலாம்னு சொல்லலாம். நமக்கு சொந்த வீடு கூட இல்லாம இருக்கும். ஆனா நம்ம வாழ்க்கையை ஒப்பிட்டு பார்க்கிற பொழுது அந்த நபி தோழருடைய வாழ்க்கையை ஒப்பிட்டு பார்க்கும்போது எப்படி இருக்கும்? பொருளாதாரத்தில் நாம எவ்வளவோ சிறந்து விளங்குறோம்.
நாம் இன்னைக்கு யாரிடத்திலுமே கை கட்டி நிற்கக்கூடிய அளவிற்கு அல்லாஹ் நம்மள சில ஆட்களை வைக்கல. ஒரு சிலர் வேண்டுமானால் பொருளாதாரத்தில் பிறரை நம்பி இருக்கலாமே ஒழிய பெரும்பாலான நபர்கள் அல்லாஹ் இப்படித்தான் வச்சிருக்கிறான். நாம பிறருக்கு கொடுக்கிற அளவுக்கு ஒரு தன்னிறைவு பெற்றவராக அல்லாஹ் வச்சிருக்கிறான். 3 வேளை சாப்பாட்டுக்கு வழி இல்லாத மக்களாக நாம் இருந்துகிட்டு இருக்கிறோம். இல்லை எங்கள் வீட்டில் சாப்பாட்டுக்கே வழி இல்லை. ஆரம்பத்தில் நம்ம சமுதாயம் இருந்துச்சு, காலையில் ஆக்கின கூளை எடுத்து அந்த 3 வேளை சாப்பாட்டுக்கு அந்த கூழு கஞ்சின்னு சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்களே, அப்படி கூளையும் கஞ்சியுமா இன்னைக்கு நம்ம சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறோம். விதவிதமா என்ன சாப்பாடு சாப்பிடுற நினைக்கிறோமோ எல்லா சாப்பாடையும் சாப்பிடுகிற அளவிற்கு அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கை நல்ல நிலையில வச்சிருக்கிறான். இப்படிப்பட்ட நிலையில நாம இருந்தும் மார்க்கத்தை படிக்க முயற்சி எடுக்க மாட்டேங்கிறோம். ஆனால் அன்றைக்கு உள்ள தோழர்களுடைய நிலையை நீங்க கொஞ்சம் எடுத்து பாருங்க. உதாரணத்திற்கு சஹீஹுல் புகாரியில பதிவு செய்யப்பட்ட ஒரு நபிமொழி, உமர் ரதியல்லாஹு அன்ஹு அல்லாஹ்வின் தூதருடைய நெருங்கிய நண்பர்கள்ல அபூபக்கர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு அடுத்தபடியாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நெருங்கிய நண்பர்கள் 2வது இடத்தை பிடிக்கக்கூடியது 2வது ஹலீஃபாவாக இருந்த உமர் ரதியல்லாஹு அவங்க தான். அவங்களுடைய வாழ்க்கையை நம்ம எவ்வளவோ படிச்சிருக்கிறோம்ல, அந்த வாழ்க்கையை கொஞ்சம் இன்னொருக்கா எடுத்து பாருங்க. அவங்க மக்காவில் பிறந்து ஆரம்பத்தில் அல்லாஹுவின் தூதருடைய பிரச்சார காலத்தில் முதல்ல இஸ்லாத்தை ஏற்கல, அல்லாஹுடைய தூதரை கடுமையாக எதிர்த்தாங்க. பின்னாடி அவங்களுடைய உள்ளத்தில் அல்லாஹ் இஸ்லாத்தை கொண்டு வந்து அவங்க இஸ்லாத்திற்கு மக்காவில் இருக்கும்போது பக்கபலமாக இருந்தார்கள். திரும்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் பயணம் பண்ணி வந்த உடனே உமர் ரதியல்லாஹு அவர்களும் என்ன செய்தாங்க, மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் பயணம் வந்தாங்க. வரும்போது எல்லா சொத்து பத்துகளை மதீனாவுக்கு கொண்டு வந்தாங்களா? அது நாள் வரை அவங்க மக்காவில் எவ்வளவு சம்பாதிச்சு வச்சிருந்தாங்களோ சொத்து பத்தை மதீனாவில் எடுத்துட்டு வரல. அவங்களுடைய இடத்தை அப்படியே மதீனாவுக்கு ஷிஃப்ட் பண்ணல. அவங்க வீட்டை எடுத்து அப்படியே மதீனாவுக்கு ஷிஃப்ட் பண்ணல. என்னுடைய உள்ளத்தில் இஸ்லாம் இருக்கிறது, எனக்கு அந்த இஸ்லாமே போதுமானது என்று சொல்லி தன்னுடைய அத்துணை சொத்து பத்துகளையும் மக்காவிலேயே விட்டு விட்டு வந்த தோழர் தானே உமர் ரலியல்லாஹு அன்ஹு. அவங்க ஹிஜ்ரத் பண்ணி வந்த தோழர்கள் இப்படி எல்லா சொத்து பத்தையும் விட்டு விட்டு மதீனாவிற்கு வர்றாங்க. மதீனாவிற்கு வந்த பிறகு அவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது? சரி, நம்ம இஸ்லாத்துக்காக எவ்வளவோ தியாகம் பண்ணிட்டோம், நம்ம சொந்த ஊரை கூட விட்டுட்டு வந்துட்டோம். இனிமே நாம மதீனாவுக்கு வந்த பிறகு நமக்குன்னு ஒரு வீடு இல்லாம இருக்குது, நமக்குன்னு பொருளாதாரத்தில் ரொம்ப கஷ்டமான ஒரு நிலையில இருக்கிறோம். நாம இனிமே நம்மளுடைய உலக வாழ்க்கையை பார்த்துக்குவோம், நம்ம அந்த பொருளாதார விஷயத்தில் கவனம் எடுத்துக்குவோம் என்று பொருளாதார விஷயத்தில் மட்டும் கவனம் எடுத்தார்களா? நீங்க பார்க்கலாம், அல்லாஹ்வுடைய தூதருடைய தோழராக இருந்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க மதீனாவில் கொஞ்சம் ஒதுக்குப்புறமாக இருக்கக்கூடிய ஒரு பகுதியில் அவங்க ஒரு வீட்டை தனக்காக தேர்ந்தெடுத்து கொள்கிறார்கள். அவங்க வீட்டுக்கு பக்கத்தில் வேறு ஒரு அன்சாரி தோழர்களும் இருக்கிறாங்க. இவங்க 2 பேருமே உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அன்சாரி தோழர் அந்த அவங்களும் 2 பேரும் ஒரு அக்ரிமெண்ட் போடுறாங்க. என்ன அக்ரிமெண்ட் தெரியுமா? இன்றைக்கு நாம் இந்த உலகத்தில் வாழ்றதுக்கு நமக்கு பொருளாதாரமும் தேவைப்படுது. அல்லாஹ்வுடைய சட்டத்திட்டத்தை நாம் அறிஞ்சாதான் நாம் இந்த உலகத்திலேயும் வாழ முடியும், மறுமையிலேயும் நிம்மதியாக இருக்க முடியும். எனவே இந்த உலகத்தில் பொருளாதாரமும் நமக்கு அவசியமாக இருக்குது. அதே மாதிரி நமக்கு மார்க்க கல்வி அவசியமாக இருக்குது. முழுக்க முழுக்க மார்க்க கல்விக்கே வந்துட்டு சம்பாதிக்கக்கூடிய ஒரு நிலை நம்மள்கிட்ட இல்லாமல் போயிடும். குடும்பத்தை மனைவி மக்களை காப்பாற்ற முடியாத ஒரு சூழ்நிலை வந்துடும். அல்லது பொருளாதாரம் மட்டும்தான் பிரதானம்னு எடுத்துட்டா மார்க்க டச்சே நமக்கு இல்லாமல் போயிடும். நமக்கு 2 வேணும். என்ன செய்வோம்? நான் இன்னைக்கு வேலைக்கு போகிறேன், நீங்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல போங்க, நீங்கள் அல்லாஹ்வின் தூதர் இடத்துல போய் இன்னைக்கு என்னென்ன மார்க்க சட்டத்தை அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்களோ அதை குறித்து வைத்துக்கொண்டு இரவில் நீங்கள் வருவீங்கல்ல, வரும் பொழுது எனக்கு அந்த செய்தியை நீங்கள் சொல்லிடுங்க. நான் இன்றைய தினம் நல்ல முறையில் சம்பாதித்து அதில் வரக்கூடிய அந்த பொருளாதாரத்தை வச்சு அந்த பொருளாதாரமும் எனக்கு கிடைச்ச மாதிரி இருக்கும். நீங்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட போய் உட்கார்ந்து மார்க்கத்தை படிச்சுட்டு வர்றீங்கல்ல, அந்த மார்க்க தகவலும் எனக்கு கிடைச்ச மாதிரி இருக்கும். நாளைய தினம் நான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட மார்க்கத்தை படிக்க போகிறேன், நீங்கள் வேலை செய்கிறதுக்காக போங்க. நான் உட்கார்ந்து அல்லாஹ்வுடைய தூதர் என்னென்ன சொன்னாங்களோ, ஏதேனும் ஒரு குர்ஆன் வசனம் இறங்கி இருந்தால் அந்த குர்ஆன் வசனத்தை நான் உங்களுக்கு வந்து சொல்லி கொடுக்குறேன். வேற ஏதாவது ஒரு மார்க்க மசாயில் ரீதியான ஒரு சட்டத்திட்டத்தை அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னால் அந்த சட்டத்திட்டத்தை நான் உங்களுக்கு வந்து சொல்லி கொடுக்குறேன் என்று சொல்லி இப்படி இருவரும் தங்களுக்குள் முறை வைத்துக் கொண்டு ஒரு நாள் பாடம் படிக்கிறது, ஒரு நாள் உழைக்க போறது என்ற அந்த மார்க்க கல்வியை கற்பதற்கு அவ்வளவு நேரத்தை ஒதுக்குனாங்களே. இன்னைக்கு நாம் இப்படி நேரத்தை ஒதுக்கி இருக்கிறோமா? இன்னைக்கு ஒட்டுமொத்த ஒரு நாளையும் ஒதுக்க தேவையில்லை. ஆண்கள் முழுக்க முழுக்க எங்களுக்கு தொழில் இருக்குது, நாங்கள் பொருளாதாரம் சம்பாதிக்க வேண்டி இருக்குது என்று பொருளாதாரத்தை நாடியே சென்று கொண்டிருக்கிறோமே. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எப்படிப்பட்ட ஒரு சிறந்த முன்னுதாரணமாக இருந்தாங்க.
உமர் ரலியல்லாஹு அவர்கள் மார்க்கத்தை கற்பதற்காக எவ்வளவு நேரத்தை ஒதுக்கி, அதுதான் அவங்களுடைய வாழ்க்கையை ஒரு பயனுள்ள ஒரு வாழ்க்கையாக ஆக்குச்சு. மார்க்கத்தில் பல சட்டத்திட்டத்தை பிறருக்கு விளக்கக்கூடிய அளவிற்கு உமர் ரலியல்லாஹு அவர்கள் திகழ்ந்தார்களே. இப்படி எத்தனையோ பல நபி தோழர்கள் பல நேரங்களை அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட உட்கார்ந்து படிச்சாங்க. நாம பல நேரத்தை படிக்க தேவையில்லை. இன்னைக்குள்ள காலகட்டம் விஞ்ஞான வளர்ச்சி உள்ள ஒரு காலகட்டம். போன்ல இருந்து நீங்க எல்லா மார்க்கத்தையும் எளிதில் தெரிந்து கொள்ளலாம். நமக்கு அரபி மொழி தெரியாவிட்டாலும் நம்முடைய தாய்மொழியில நீங்க குர்ஆன் வசனத்தை தெரிய நினைக்கிறீங்களா? அதுக்கு நீங்க நிறைய காசு கொடுத்து வாங்க தேவையில்லை. எல்லாரும் கையில போனை வாங்கி வச்சிருக்கிறோம். போன்ல எல்லாரும் 24 மணி நேரம் நமக்கு நெட் வசதி இருக்கிற மாதிரி ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கிறோம். அந்த நெட் வசதியை நம்ம தவறான விஷயத்துக்கு பயன்படுத்துறதை போல அதை நாம் விட்டு நாம அதை பயனுள்ள வழிகளில் கழிப்பதற்காக அந்த வாட்ஸ்அப்பில் உட்கார்ற நேரத்தை, ஃபேஸ்புக்கில் செலவிடுற நேரத்தை உட்கார்ந்து குர்ஆன் வசனத்தை புரட்டுன, ஒரு நாளைக்கு ஒரு 2 வசனத்தை படிப்போம், ஒரு 2 பக்கத்தை படிப்போம் என்ற ஆண்கள் நீங்க எடுத்து படித்தால் நமக்கு மார்க்க அறிவு வளருமா இல்லையா? அதே போல பெண்கள் நீங்க நாடகத்தில் உட்கார்ந்து செலவழிப்பதை விட, அதுவும் இன்னைக்கு டெக்னாலஜி வளர்ந்த காலத்தில் பெண்களிடத்திலையும் டெக்னாலஜி நிறைய வளர்ந்துருச்சு. ஆரம்பத்தில் டிவி முன்னாடி தான் நாடகம் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. என்னைக்காவது ஒரு நாள் நாடகம் மிஸ் ஆனாலும் பக்கத்து வீட்டில் உடனே ஃபோன் அடிச்சு, நான் ஹாஸ்பிட்டலில் இருக்கிறேன், என்னால் நாடகம் பார்க்க முடியல. இன்னைக்கு அந்த பெண்ணுக்கு என்ன ஆச்சு, குழந்தை பிறந்துச்சா பிறக்கலையா, கல்யாணம் முடிஞ்சிச்சா முடிக்கலையா என்று ஃபோனில் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு அப்படி இல்லை. நெட்டில் வந்து என்ன டேட்டை போட்டு நமக்கு நாடகம் தேவைப்படுதோ, என்ன நாடகம் தேவைப்படுதோ அப்போ அந்த டெக்னாலஜியை நம்ம இதுக்கு பயன்படுத்துகிறோமே. இது அப்படியே புறம் தள்ளிவிட்டு அந்த நாடகங்கள் இது நம்மளை முன்னேற்ற பாடுபடாது, இது நம்மளை ஒரு காலம் முன்னேற்றாது, நம்மளை அதில் பாதாளத்தை நோக்கித்தான் கொண்டு செல்லும். இஸ்லாமிய பற்றிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக இது நம்மளை விலைக்கு கொண்டு போயிடும். நீங்க அதற்கு பதிலாக அதற்கு நேரத்தை செலவிடுவதற்கு பதிலாக அந்த நெட்டில் இருந்து நீங்க மார்க்கத்தை எடுத்து படிச்சீங்கன்னா, இன்னும் சில தாய்மார்களுக்கு எழுத படிக்க தெரியாம இருக்கும். எழுத படிக்க தெரியாட்டே இன்னைக்கு மார்க்கத்தை படிக்க முடியாதா? உங்களுக்கு உள்ள விஷயத்தை எழுதத்தான் தெரியாது, படிக்கத்தான் தெரியாது. பயான உட்கார்ந்து கேட்க தெரியுமில்ல, நாடகத்தை உட்கார்ந்து கேட்கிற மாதிரி அந்த பயானை போட்டு விட்டு அதில் ஒவ்வொரு நாளும் ஒரு குறிப்பிட்ட ஒரு செய்திகள் அடுத்தவங்கள்ட்ட போட சொல்லி அதில் என்ன தகவல் சொல்றாங்க, அதில் சொல்லப்படுற மாதிரி நாம நடந்திருக்கிறோமா என்று இப்படி நாம நடக்கலாமா இல்லையா? ஆனால் இன்னைக்கு பல வசதிகள் மார்க்கத்தை கற்பதற்கு இருந்தும் அதை நாம பயன்படுத்த மாட்டேங்கிறோம். அன்னைக்கு பொருளாதாரத்திலேயே ரொம்ப சிரமமாக இருந்தாலும் நான் ஒரு நாள் சம்பாதிக்க போனாலும் எனக்கு மார்க்கம்ங்கிறது ரொம்ப அவசியம். மார்க்க சட்டத்திட்டத்தை நான் தெரிந்து கொண்டால்தான் இந்த உலகத்தில் நான் ஒரு உண்மையான முஸ்லீமாக என்னுடைய வாழ்க்கையை கொண்டு செல்ல முடியும் என்று சொல்லி மார்க்க கல்வியை கற்பதற்கு ஒரு நாளையே ஒதுக்குற அளவிற்கு அன்றைக்கு உள்ள தோழர்கள் மாறி வந்தாங்களே. அதே மாதிரி சகாபிய பெண்மணிகள் அவங்களுடைய நிலைகளையும் எடுத்து பாருங்க. நீங்கள் எல்லாம் அதிகமாக கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரு முறை பெண்களை அல்லாஹ்வின் தூதர்கிட்ட வந்து சொல்றாங்க, அல்லாஹ்வின் தூதரே, கலபனா அலைக்கர் ரிஜால், உங்களிடத்தில் எப்போ பார்த்தாலும் அதிகமான நேரம் ஆண்கள் தான் இருக்கிறாங்க. ஆண்கள் அப்படி உங்களோட அதிக நேரம் இருக்கிறதுனால நிறைய சட்டத்திட்டத்தை அவங்க தெரிஞ்சுக்கிடுறாங்க. பெண்களுக்கு அன்றைக்கு ஒரு பொறாமை வருகிறது. நல்ல விஷயத்துல பொறாமை வந்தால் அது மார்க்கத்தில் பிரச்சனை இல்லை. பெண்கள் என்ன கம்ப்ளைண்ட் பண்றாங்க, நாங்களும் ஒரு இறைவனுடைய படைப்பு தான், ஆனா உங்களிடத்தில் ஆண்கள் நிறைய நேரத்தை ஒதுக்கி கொண்டு மார்க்கத்தில் நிறைய விஷயத்தை அவங்க தெரிஞ்சுக்கிடுறாங்களே, எங்களுக்கு மார்க்கத்தை படிப்பதற்கு வாய்ப்பு இல்லாம இருக்குதே. வாதனா யௌமன், எங்களுக்கு நீங்க ஒரு நாளை ஒதுக்குங்க, ஒரு இடத்தை ஒதுக்குங்க. நீங்க சொல்ற இடத்துக்கு நாங்க எல்லாரும் வாரோம், நீங்க சொல்ற நாள் அந்த நேரத்துக்கு நாங்க எல்லாரும் வாரோம். நீங்க அங்க வந்து எங்களுக்கு அறிவுரை சொல்லுங்க, எங்களுக்கு மார்க்க சட்டத்தை சொல்லி கொடுங்க. இப்படி நாங்க வந்து கேட்காம இருந்தோம்னா எங்களை விட மார்க்கத்துல நிறைய விஷயத்தை ஆண்கள் படிச்சுட்டு போயிருவாங்க, எங்களுக்கு தனியா ஒரு நாளை ஒதுக்கித்தான் ஆகணும் என்று அல்லாஹ்வின் தூதரிடத்துல அன்றைய சஹாபிய பெண்மணிகள் கோரிக்கையை வைத்து அல்லாஹ்வுடைய தூதரும் அந்த கோரிக்கையை ஏற்று அப்படின்னா இந்த இடத்துக்கு வாங்க என்று ஒரு இடத்துக்கு வர சொல்றாங்க. அவங்களுக்கு அந்த மார்க்க அறிவுரையை அவங்க சொல்றதை போல அந்த ஒவ்வொரு நாளும் அந்த மார்க்க அறிவுரை அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி கொண்டிருந்தாங்க என்று நபிமொழியை பார்க்கிறோமே. ஏன் அன்னைக்கு உள்ள அந்த மார்க்கத்தை படிக்கிற ஆர்வம் இன்னைக்கு சில ஆட்களுக்கு வரமாட்டேங்குது? ஒரு போட்டி என்று வரும்போது மாத்திரம் மார்க்கத்தை படிக்க வேண்டும் என்ற ஒரு முயற்சி வருது. போட்டியே ஒருவேளை நடத்தலன்னு வைங்க, அப்படி போட்டி நடத்தப்படாத அந்த காலங்களில் நாம ஏன் மார்க்கத்தை படிப்பதற்கு முயற்சி எடுக்காம இருக்கிறோம்? அப்ப இதெல்லாம் நாம கவனிக்க வேண்டிய ஒரு செய்தி. அன்றைக்கு இருக்கக்கூடிய அந்த தோழர்கள் தங்களுடைய வாழ்க்கையை எப்படி அமைத்துக் கொண்டார்கள், அன்றைக்கு இருக்கக்கூடிய சஹாபிய பெண்மணிகள் தங்களுடைய வாழ்க்கையை எப்படி அமைத்துக் கொண்டார்கள். அதிலும் குறிப்பாக இளைஞர்களுக்கும் சில செய்திகளை சொல்லியாக வேண்டியிருக்குது.
இன்னைக்கு இருக்கக்கூடிய நம்முடைய இளைய தலைமுறை எடுத்துக்கிட்டா இஸ்லாமிய தொடர்பை விட்டு எவ்வளவோ விலகி போய்கொண்டே இருக்கிறார்கள். மதுவிற்கு அடிமையாகி, புகைப்பழக்கத்திற்கு அடிமையாகி, மார்க்கம் தடுத்த எத்தனையோ அனாச்சாரமான காரியங்கள்ல தங்களை ஈடுபடுத்திக் கொண்டு, நண்பர்களோடு சேர்ந்து கொண்டு, நல்ல விஷயத்துல நண்பர்களோடு சேர்ந்திருப்பது எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. எது தீமையான காரியமோ, எது மார்க்கத்தில் பாரதூரமாக சொல்லப்பட்ட ஒரு காரியமோ, எது ஒருவனை இஸ்லாத்திலிருந்து படிப்படியாக வெளியேற்றக்கூடிய ஒரு காரியமோ, எது ஒருவனுடைய ஒழுக்கத்தையே நாசமாக்குகிற காரியமோ, அப்படி ஒழுக்கத்தை நாசமாக்கக்கூடிய அந்த காரியங்களில் எல்லாம் இன்றைக்கு இளைஞர்கள் கூட்டு சேர்ந்து கொண்டு ஆண்கள் அதில் பயணிக்கிறாங்களா இல்லையா? அதே போல நம்ம சமூகத்தில் இருக்கக்கூடிய இளம் பெண்களும் பள்ளிக்கு போகக்கூடிய இடங்கள்ல, கல்லூரிக்கு போகக்கூடிய இடங்கள்ல அங்க இருக்கக்கூடிய சக தோழிகளோடு சேர்ந்து கொண்டு அவங்களிடத்துல மார்க்க பற்றி ஒழுங்கா இல்லை, நாம ஆரம்பத்தில் அவங்களுக்கு மார்க்கத்தை சொல்லி அவங்கள வென்றெடுத்து இருக்கணும். நாமளும் வென்றெடுக்காம ஒரு கட்டத்தில் அவங்க நம்மளை வென்றெடுத்து நம்மளை படிப்படியாக இஸ்லாத்தை விட்டு வெளியே கொண்டு வர்றாங்களா? மார்க்க சட்டத்தை கடைபிடிக்காம நம்மளை வெளியே கொண்டு வர்றாங்களா? இன்றைக்கு பல இளம் பெண்களுடைய நிலைகள் இப்படி போய் கொண்டு இருக்குதா? ஆனால் அல்லாஹ்வின் தூதருடைய வாழ்க்கையை எடுத்து பாருங்க. அன்றைக்கு இருக்கக்கூடிய அந்த இளைஞர்களும் தங்களுடைய அந்த இளமை பருவத்திலேயும் மார்க்கத்தை படிப்பதற்கு எப்படி முக்கியத்துவம் கொடுத்தாங்க என்பதற்கு சஹீஹ் முஸ்லிம்ல பதிவு செய்யப்பட்ட ஒரு நபிமொழி போதுமான ஒரு சான்று. ஒரு முறை ஒரு கூட்டம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வர்றாங்க. மதீனாவில் இருக்கும்போது நடந்த சம்பவம் இது. வந்து அல்லாஹ்வின் தூதர்கிட்ட சொல்றாங்க, அல்லாஹ்வின் தூதரே, நாங்க ரொம்ப தூரமான ஊர்ல இருந்து உங்கள்கிட்ட வந்து மார்க்கத்தை படிக்க வந்திருக்கிறோம். எல்லா நேரமும் எங்களால் இப்படி வந்து படிக்க முடியல. உங்களில் இருக்கிற சில ஆண்களை நீங்க அனுப்பிச்சு வச்சீங்கன்னா யூ அள்ளி மூனல் குர்ஆன வ சுன்னா, அவங்கள வைத்துக்கொண்டு நாங்க குர்ஆனை படிச்சுட்டு போயிடுவோம், அவங்கள வைத்துக்கொண்டு நாங்க ஹதீஸை படிச்சுட்டு போயிடுவோம். உங்கள்கிட்ட பாடம் பயின்ற ஆண்கள் இருப்பாங்களா இல்லையா? அதுல சில நபர்களை எங்க ஊருக்கு அனுப்பிச்சு வையுங்க. நாங்க தொலைவான ஊர்ல இருந்து வர்றதுனால ஒவ்வொரு முறையும் எங்களால வர முடியறது இல்லை, அதனால சில ஆண்களை அனுப்பிச்சு வையுங்க என்ற ஒரு கோரிக்கை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வைக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செய்யறாங்க? சரி, ஒரு நல்ல விஷயத்துக்கு தான் கோரிக்கை வைக்கிறாங்க என்று எண்ணி ஒரு 70 நபி தோழர்களை, 70 ரஜுலம் மினல் அன்சார், அன்சாரிகளை சார்ந்த ஒரு 70 நபர்களை, வேற ஒரு நபிமொழியில கூடுதலாக வருகிறது, அந்த 70 நபர்களும் இளைஞர்களாக இருக்கக்கூடிய அந்த 70 பேரை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்பிச்சு வச்சாங்க. அந்த 70 நபர்களும் எப்படிப்பட்டவர்கள்? தங்களுடைய நேரங்களில் எதற்கெல்லாம் செலவிடக்கூடியவர்கள், அதையும் அந்த நபிமொழியில பார்க்கலாம். இரவு நேரம் வந்து விட்டால் அவங்க வீட்டார்கள்லாம் நினைப்பாங்களாம், சரி நம்ம பிள்ளைங்க வந்து பள்ளிவாசல்ல தான் இருப்பாங்க என்று வீட்டில் உள்ளவங்க நினைப்பாங்களாம். பள்ளிவாசல்ல இருக்கிற ஆட்கள் என்ன நினைப்பாங்க? சரி, இந்த இளைஞர்கள் எல்லாம் வீட்டில் போய் ரெஸ்ட் எடுக்க போயிருப்பாங்க என்று பள்ளிவாசல்ல உள்ளவங்க நினைப்பாங்களாம். ஆனா அந்த இளைஞர்கள் வீட்டிலையும் இல்லாம பள்ளிவாசல்லையும் இல்லாம ஊருக்கு ஒதுக்குப்புறமாக ஒரு இடத்துல இருப்பாங்களாம். இன்னைக்கு நம்ம இளைஞர்களும் ஊருக்கு ஒதுக்குப்புறமான இடத்தை தேர்ந்தெடுப்பார்கள். எதுக்கு தேர்ந்தெடுப்பாங்க நமக்கே தெரியும். என்னென்ன காரியங்களை செய்யறதுக்காக இன்னைக்கு சமூகத்தை விட்டு ஒதுங்கி போவாங்க என்பதை நாம எல்லாருமே அறிஞ்சுதான் வச்சிருக்கிறோம். ஆனா அல்லாஹ்வுடைய தூதர் உருவாக்கிய அந்த தோழர்கள் அவங்க இரவு நேரத்தில் தனியாக ஒரு இடத்தை ஒதுக்கி போறாங்களே, எதுக்கு போறாங்க? அதையும் அந்த நபிமொழியிலேயே பார்க்கலாம். அந்த இரவு நேரங்கள் அவங்க என்ன செய்வாங்களாம்? எத்துலூன கிதாபல்லா, அல்லாஹ்வுடைய வேதத்தை அவங்க எடுத்து படிப்பாங்களாம். வேதத்தை எடுத்து படிப்பதோடு வயத தாரசூனஹு பைனஹும், அந்த வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற சட்ட திட்டங்களை, அந்த மார்க்க சட்ட திட்டங்களை, எனக்கு தெரிஞ்ச சட்டத்தை அடுத்தவங்களுக்கு சொல்றது, அவங்களுக்கு தெரிஞ்ச சட்டத்தை நான் கேட்டுக்கிடுறது, இப்படி மார்க்கத்தை கற்றுக்கொள்வதற்காகவே ஒரு தனியான இடத்தை ஒதுக்கி இரவு நேரத்தில் இருந்து மார்க்கத்தை படிப்பாங்க. பகல் நேரம் வந்தா என்ன செய்வாங்களா? மஸ்ஜிது நபவி, இன்றைக்கு நம்மளுடைய பள்ளி வாசல்களில் தண்ணீர் வசதிக்கு போர் போட்டு தண்ணீர் வசதி ஏற்பாடு பண்ணி வச்சிருப்போம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி காலத்தில் அந்த மாதிரி போர்லாம் இருந்துச்சா? அப்ப பள்ளிவாசல்ல உழு செய்வதற்காக தண்ணீர் தேவைப்படுமே. இன்னும் வெளியூர் ஆட்கள் எல்லாம் பள்ளிவாசல்ல வந்து தங்கி இருந்தாங்க. திண்ணை தோழர்கள் எல்லாம் பள்ளிவாசல் தான் அவங்களுடைய தங்குமிடமாகவே இருந்துகிட்டு இருந்துச்சு. அப்ப அங்க இருக்கிற மக்களுக்கு தண்ணீர் தேவையும் இருக்கிறது. அந்த தண்ணீர் தேவையை பூர்த்தி செய்வதற்காக அந்த இளைஞர்கள் அந்த மதீனாவில் எந்த இடத்துல தண்ணீரை திரட்டி வர முடியுமோ அங்க இருந்து திரட்டி வந்து பள்ளிவாசல்ல தண்ணீரை சேர்ப்பாங்களாம். இன்னும் நிறைய ஏழைகளை கண்ணுக்கு முன்னாடி பார்த்து, சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் இவ்வளவு ஏழைகள் இருக்கிறாங்களே, இந்த ஏழைகளுக்கு நாம உணவு கொடுக்கணும், இருந்தாலும் நம்மள்ட்ட கையில காசு இல்லை, என்ன பண்றது? காட்டுக்கு போவோம், அங்கு விறகை சேகரிப்போம், முதுகலை தூக்கிட்டு வருவோம், அதை கடையில கொண்டு போய் விற்று அதுல வரக்கூடிய வருமானம் இருக்குதே,
அந்த வருமானத்தை வச்சு நாம உணவை வாங்கி அந்த உணவை ஏழைகளுக்கு கொடுத்துருவோம், திண்ணை தோழர்களுக்கு கொடுத்துருவோம் என்று பகல் நேரங்களில் சமுதாய பணிகளில் தங்களை ஈடுபடுத்துகிறார்கள். இரவு நேரங்களில் மார்க்கத்தை கற்றுக்கொள்வதற்காக தங்களுடைய நேரத்தை ஒதுக்குகிறார்கள். இப்படி பணி செய்யக்கூடிய அந்த 70 இளைஞர்களை அல்லாஹ்வுடைய தூதர் அனுப்பிச்சு வைக்கிறாங்க. ஆனா அந்த கூட்டம் ஒரு நயவஞ்சக வேலை செஞ்சு அந்த 70 நபர்களையுமே தங்களுடைய ஊருக்கு பக்கத்தில் வர அழைச்சிட்டு போய் 70 நபர்களையும் கொலையும் செய்தார்கள். அந்த நேரத்தில் நம்ம ஹதீஸ்ல பார்க்கலாம், அந்த 70 நபர்களும் அல்லாஹ்விடத்திலே துவா செய்கிறார்கள், அல்லாஹும்ம பல்லிக் அன்னா நபியனா, இறைவா இந்த செய்தியை எங்களுடைய இறை தூதருக்கு எடுத்து சொல்லிவிடு. மார்க்கத்தை சொல்றதுக்காகத்தான் எங்களை அழைச்சிட்டு வந்தாங்க, ஆனா அவங்க நயவஞ்சக வேலை செஞ்சு எங்களை கொலை செய்யறாங்க. இறை தூதருக்கு மறைவான விஷயம் தெரியாது, எங்களுக்கு நேர்ந்த இந்த கதையை நீ எங்களுடைய இறை தூதருக்கு எடுத்து சொல்லிவிடு. நாங்க எல்லாருமே உன்னைய பொருந்திக்கிட்டோம், நீயும் என்னை பொருந்தி கொண்டா என்ற அந்த செய்தியை சொல்லிவிடு. இன்னும் நாங்க எல்லாருமே லக்கீனாக்க உன்னை சந்திவிட்ட மவுத்து எங்களுக்கு வந்துருச்சுன்ற தகவலையும் இறை தூதருக்கு எடுத்து சொல்லிவிடு என்று அவங்க துவா செய்கிறாங்க. அதை அல்லாஹ்வுடைய தூதருக்கு இறைவன் வஹீயின் மூலமாக காட்டுகிறான். திரும்ப அந்த சமுதாயத்திற்கு எதிராக 1 மாத காலம் குனூத் ஓதுனாங்க என்ற ஒரு நிகழ்வை நாம ஹதீஸ்ல பார்க்கிறோம். அப்ப இதுல கவனிக்க வேண்டிய ஒரு செய்தி, அல்லாஹ்வுடைய தூதர் உருவாக்கி அந்த இளைஞர் படை எப்படி இருந்தது? வெறுமன மக்களுக்கு பணிவிடை செய்யக்கூடிய அந்த சமுதாய காரியத்தில் மட்டும் ஈடுபடுத்தல. இன்றைக்கு வெளிப்படையா சொல்றதா இருந்தா நம்ம ஜமாத்துல எடுத்துக்கிடுங்க, மற்ற ஆட்கள் தவறான பாதையை நோக்கி தன்னுடைய இளமை பருவத்தை கொண்டு செல்கிற பொழுது நம்ம ஜமாத்தில் அதில் பண்படுத்தி பக்குவப்படுத்தி பல தீமையான காரியத்திலிருந்து பல ஆட்களை நம்முடைய சக்திக்கு உட்பட்டு மீண்டு கொண்டு வந்துகிட்டு இருக்கிறோம். நன்மையான காரியத்தை செய்யறதுக்கு நாம அவங்களை ஈடுபடுத்திக்கிட்டு இருக்கிறோம். அதுல நம்மளுடைய இளைஞர்கள் சமுதாய காரியத்திற்கு நிறைய முக்கியத்துவம் கொடுத்துடுறாங்க. ஏதாவது ஒரு பிரச்சனை, ஒரு போராட்டமா, ஒரு ஆர்ப்பாட்டமா, அல்லது வேற ஏதாவது ஒரு மனிதநேய ஒரு பணியா, வெள்ளம் திடீர்னு வந்துருச்சு அதுல மக்களுக்கு உதவி செய்யணுமா, சமுதாய பணிகளை நாம ஈடுபடுறோம். சமுதாய பணி மட்டும் நமக்கு போதுமா? நாம உட்கார்ந்து மார்க்கத்தை நிறைய படிக்க வேண்டாமா? எப்படி அந்த 70 அன்சாரி தோழர்கள் பொதுநல பணியில் அக்கறை எடுத்ததை போல இரவு நேரத்தில் மார்க்கத்தை படித்து இப்படி ஒரு ஊருக்கு போங்க, தொலைவான ஒரு ஊருக்கு நீங்க மார்க்கத்தை போய் சொல்ல போங்கன்னு அல்லாஹ்வுடைய தூதர் உத்தரவிட்ட உடனே அதுக்கு எந்த மறுமொழி பேசாம இறை தூதருடைய உத்தரவுக்கு கட்டுப்பட்டு தாங்க படிச்ச விஷயத்தை பிற ஆட்களுக்கு எடுத்து சொல்ல போனாங்களே, அந்த மாதிரி இன்றைக்கு நம்மளுடைய ஜமாத்தில் உள்ள இளைஞர்கள் நாம் உருவாகி இருக்கிறோமா? சமுதாய பணி செய்யறதுக்கு உருவாகி இருக்கிறோம். ஒரு நிகழ்ச்சி நடத்தணும், அந்த நிகழ்ச்சி நடத்துவதற்காக என்னென்ன ஏற்பாடு செய்யணும், சேர் எடுத்து போடணுமா, அங்க டீ விநியோகம் செய்யணுமா, அதற்கு வேற ஏதாவது இந்த ஏற்பாட்டுக்கெல்லாம் நீங்க உங்களுடைய அந்த ஒத்துழைப்பு நிறைய கொடுக்குறீங்க. ஆனா மார்க்கத்தை படிச்ச விஷயத்தை பிறருக்கு சொல்வதிலேயே நாம கவனம் எடுத்திருக்கிறோமா? அல்லாஹ்வுடைய தூதர் அதையும் சேர்த்து தானே கவனிக்கிறாங்க. அன்றைக்குள்ள சமுதாயத்தை உருவாக்குகிற பொழுது வெறுமன சமுதாய காரியத்தை மட்டும் அவங்க முன்னெடுத்து செல்லாம மார்க்கத்தை முறையாக படிக்கக்கூடியவர்களாக உருவாக்குனாங்களே, படிச்ச மார்க்கத்தை பிற ஆட்களுக்கு எடுத்து சொல்லக்கூடியவர்களாக உருவாக்குனாங்களே. அப்ப இதையெல்லாம் நீங்க மனசுல பதிய வைத்துக் கொள்ளணும். குறிப்பாக இங்க இருக்கக்கூடிய பெண்களுக்கு சில அறிவுரைகளை நாம் சொல்லிக்கொள்ள விரும்புகிறோம். ஏதோ போட்டி நம்முடைய சக்திக்கு உட்பட்டு நடத்தணும், அதுல பல கேள்விகளை கேட்டோம், நீங்க எவ்வளவு விஷயத்தை படிச்சீங்க, சரி படிச்சதெல்லாம் சரிதான், இதுவரை அந்த படிச்ச செய்தி பிற ஆட்களுக்கு எடுத்து சொல்லி இருக்கிறோமா? உங்க வாழ்க்கையில கடைபிடிப்பதற்கு முயற்சி எடுத்திருப்பீங்க, அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் உங்களுக்கு அருள் செய்யட்டும். எவ்வளவோ விஷயத்தை நாம படிச்சோமே, அதை நாம நம்ம பிள்ளைங்களுக்கு எடுத்து சொன்னோமா? நம்ம வீட்டில் உள்ளவங்களுக்கு எடுத்து சொன்னோமா? நம்மளோடு பழகக்கூடிய பக்கத்து வீட்டில் உள்ள நட்பு வட்டத்தில் உள்ளவங்களுக்கு அதை நம்ம எடுத்து சொன்னோமா? கடந்த காலத்தில் அதில் ஏதேனும் குறைபாடுகள் இருந்தால் அந்த குறைபாடுகளை நீங்கள் மாற்றிக்கொள்ளுங்கள். அப்படி மாற்றிக்கொள்ளவில்லை என்று சொன்னால் இதுவே நமக்கு மறுமை நாளில் நமக்கு எதிராக வந்து நிற்கும். ஏன் எதிராக வந்து நிற்கும்? அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் அழகா சொல்லி காட்டுகிறான். திருமண வாழ்க்கையை பற்றி அல்லாஹ் குர்ஆனில் பேசுகிற பொழுது ஒருவன் ஒரு பெண்ணை தேர்வு செய்யறதா இருந்தா அந்த மணப்பெண் எப்படி இருக்கணும், அதே போல ஒரு பெண்ணுக்கு ஒரு மாப்பிள்ளை பார்க்கிறதா இருந்தா அந்த மாப்பிள்ளை எப்படி இருக்கணும் என்ற ஒரு தன்மைகளை பற்றி அல்லாஹ் பேசும் பொழுது கொள்கையில் உள்ளவங்களை நீங்க தேர்வு செய்யுங்க. கொள்கையில் உள்ளவங்க தான் உங்களுடைய அந்த குடும்பத்தை ஒழுங்கா கொண்டு செல்றதுக்கு போதுமானது. எனவே கொள்கையில் உள்ள ஆண்களை, கொள்கையில் உள்ள பெண்களை நீங்க தேர்வு செய்யுங்கன்னு சொல்லிட்டு அந்த வசனத்துல கடைசியில் அல்லாஹ் சொல்றான், கொள்கையில இல்லாத நபர்களை நீங்கள் வாழ்க்கை துணையாக தேர்வு செய்தால் உலாஇக யதுஊன இலன்னார், அவர்கள் உங்களை நரகத்தை நோக்கி அழைப்பார்கள்.
மார்க்கமே தெரியலன்னு வைங்க, கொள்கையே இல்லாட்ட அவங்க இஸ்லாத்தை கடைபிடிக்க மாட்டாங்க. அவங்க கடைபிடிக்கிறதோடு மட்டும் முடிஞ்சிடாம வளர்க்கக்கூடிய பிள்ளைகளையும் இஸ்லாமிய தொடர்பு இல்லாமல் வளர்த்துட்டு போயிடுவாங்க. கணவர் தொழுகாட்டலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, மார்க்கத்தை கணவர் பின்பற்றாவிட்டாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை என்ற கொள்கை இல்லாதவர்கள், அந்த இஸ்லாமிய சட்டத்தை அறியாதவர்கள் தங்களுடைய ஒட்டுமொத்த குடும்பத்தையுமே நரகத்தை நோக்கி அழைப்பார்கள். வல்லாஹு யதுஉ இலல் ஜன்னா, அல்லாஹ் உங்களை சொர்க்கத்தை நோக்கி அழைக்கிறான். நீங்க சொர்க்கம் வரணும், உங்க பிள்ளைங்க சொர்க்கம் வரணும், உங்க பெற்றோர்கள் சொர்க்கம் வரணும், உங்க உடன் பிறந்தவங்க சொர்க்கம் வரணும், உங்க குடும்பத்தில் உள்ள எல்லாரும் சொர்க்கம் வரணும். அதனால நீங்க மார்க்கப்பட்டுள்ளவங்களை தேர்வு செய்யுங்க என்று அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் சொல்றானே. இன்றைக்கு இங்கே குழுமி இருக்கிற நாம் அனைவருமே மார்க்கப்பட்டுள்ளவர்களாகத்தான் இருக்கிறோம். இல்ல எனக்கு இஸ்லாமிய பற்று கிடையாது, எனக்கு குர்ஆனுடைய விஷயங்கள்லாம் தெரிய வேண்டாம் என்று நாம யாருமே எதிர்பார்க்கறது இல்லை. நம்ம எல்லாருமே கடந்த காலத்தில் சில தவறுகள் நம்மள்கிட்ட இருந்தாலும் எப்படியாவது அதை நாம திருத்தி கொண்டு இன்னும் நம்ம மார்க்கப்பட்டுள்ளவர்களாக உருவாகணும் என்ற ஒரு ஆசையில தான் நாம இருந்துகிட்டு இருக்கிறோம். அந்த ஆசை உண்மையாக இருந்தால் இறைவன் சொன்னதை போல அந்த மார்க்கப்பட்டுள்ளவர்கள் முதல்ல தன்னுடைய குடும்பத்தை மார்க்க அடிப்படையில் கொண்டு செல்வார்கள் என்று அல்லாஹ் வழிகாட்டினானே, அதை நீங்க கையில எடுங்க. நம்மளோடு பழகக்கூடிய நம்மளுடைய தோழிகளுக்கு அந்த இஸ்லாமிய ஒழுங்குகளை பத்தி சொல்லி கொடுத்துருக்குறோமா? குறிப்பா அதில் ஆடையினுடைய ஒழுங்குகளை பத்தி எல்லாம் வரும், படிச்சிருப்போம். அப்படி படிச்ச நாம அதுல கரெக்டா இருக்கிறோமா? நம்மளோடு உள்ள நபர்களுக்கு அந்த ஆடையினுடைய ஒழுங்குகளை பத்தி சொல்லி தந்திருக்கிறோமா? அலங்காரத்தை அந்நியவர்களிடத்தில் வெளிப்படுத்த கூடாது என்ற விஷயங்களை எல்லாம் அதுல சொல்லி இருப்பாங்க. அப்படி யார் ஒருவர் தன்னுடைய அலங்காரத்தை வெளிப்படுத்துறாங்களோ அவங்களுக்கு இருக்கக்கூடிய தண்டனைகளை பத்தி எல்லாம் சொல்லியிருப்பாங்க. ஆனா இன்னைக்கு நம்ம நிலைய பாருங்க, நம்ம சமுதாயத்தில் நாம இருக்கக்கூடிய எல்லா பகுதிகளிலேயும் எல்லா முஸ்லிம்களும் எல்லாம் பெர்ஃபெக்டா இருக்கிறாங்க சொல்ற அளவுக்கு தான் இருக்குதா? ஆடை விஷயத்துல எவ்வளவு குறைபாடு நம்ம சமுதாயத்தில் இருக்குது இல்ல? பிறரிடத்துல பேசக்கூடிய அந்த விஷயங்கள்ல அந்நியவரிடத்துல சகஜமா பேசுறது, குழஞ்சு குழஞ்சு பேசுறது, அந்த நிலை இருக்குது இல்ல? அந்நியவரோடு தனிமையில இருக்கிறது, அந்த நிலை இருக்குது இல்ல? இப்படி கண்ணுக்கு முன்னாடியே நம்ம சமுதாயம் இப்படி தவறான பாதையை நோக்கி போகும் பொழுது நாம என்ன செய்யணும்? நாம படிச்ச விஷயங்களை எல்லாம் நம்ம வாழ்க்கையில கடைபிடிச்சிட்டு அல்ஹம்துலில்லாஹ் என்று மட்டும் இருந்து விடாமல் எங்கெல்லாம் இந்த தவறு நடக்கிறத பார்க்கிறோமோ அதையெல்லாம் எடுத்து சொல்ல வேண்டிய ஒரு பொறுப்பு இந்த சட்டத்திட்டத்தை அறிந்தவர்களுக்கு இருக்கிறது. அதனால தான் இந்த தலைப்பினுடைய அந்த அம்சமே என்ன சொன்னாங்க? பயனுள்ள கல்வியை தேடுவோம். வெறுமனே மார்க்க கல்வியை நான் படிச்சுட்டேன் என்று சொல்வது பயன் கிடையாது. அந்த மார்க்க கல்வியிலேயும் பயனுள்ள கல்வினா என்ன? படிச்ச அடிப்படையில் நான் நடந்திருக்கேனா, படிச்ச அடிப்படையில் பிற ஆட்களை நான் நடத்திட்டு போயிருக்கேனா, அதுதான் நாம கவனிக்க வேண்டியது. ஏனென்றால் அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்முடைய சமுதாயத்தை பற்றி ஒரு விஷயத்தை எச்சரிக்கை பண்றாங்க. இந்த சமுதாயத்துல பின்னாடி ஒரு கூட்டம் வருவார்கள். அந்த கூட்டம் எப்படி இருப்பாங்க? யஃஅலூன மாலா யகூலுன், அவங்க செய்யாத ஒன்றை எல்லாம், யகூலுன மாலா யஃஅலூன், அவங்க செய்யாத விஷயத்தை எல்லாம் பிறருக்கு ஏவுவாங்க. ஒரு விஷயத்தை படிச்சிருப்பாங்க, அதை அவங்க கடைபிடிக்காம பிற ஆட்களுக்கு என்ன செய்வாங்க? அதை செய்ய, தொழுகு, நோம்பு வையின்னு அடுத்தவங்களுக்கு ஏவுவாங்க. ஆனா இதை இவங்க செய்யாம இருப்பாங்க. இப்படி ஒரு கூட்டம் பின்னாடி வரும். அதே மாதிரி அந்த நபிமொழியில சொன்னாங்க, வயஃஅலூன மாலா யுமருன், இறைவனால் உத்தரவிடப்படாத காரியங்களை எல்லாம் செய்யக்கூடிய மக்களாக பின்னாடி வரக்கூடிய ஒரு கூட்டத்தில் உள்ளவங்க இருப்பாங்க என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லிவிட்டு, அப்படிப்பட்ட ஒரு காலத்தை அடையும் பொழுது அதுல ஒரு இறை நம்பிக்கையாளன் எப்படி இருக்கணும் என்பது அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. ஃபமன் ஜாஹதஹும் பி யதிஹி, தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி அந்த தீமையை தடுப்பதற்கு யார் பாடுபடுறாங்களோ ஃபஹுவ முஃமினுன், அவர்தான் அல்லாஹ்வை நம்பினவர். இன்னைக்கு நாம எந்த காலத்துல இருக்கிறோம்னு பாருங்க. செய்யாத விஷயத்தை எல்லாம் ஏவக்கூடிய ஒரு காலத்துல இருந்துகிட்டு இருக்கிறோம். அல்லாஹ் சொல்லாத காரியத்தை எல்லாம் கடைபிடிக்கக்கூடிய ஒரு மக்கள் இருக்கக்கூடிய ஒரு காலத்துல இருக்கிறோம். அப்ப இந்த சந்தர்ப்பத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு சொன்னது, நான் ஒரு உண்மையான ஒரு முஃமினாக இருந்தால், ஒரு முஃமினான பெண்ணாக இருப்பதாக இருந்தால், அப்படி மார்க்கத்திற்கு மாற்றமான காரியங்கள் நடக்கும் பொழுது யார் தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி அந்த மார்க்க அந்த தீமையை தடுக்க பாடுபடுறாங்களோ அவங்க தான் அல்லாஹ்வை நம்பினவங்க. ஒமன் ஜாஹதஹும் பி லிசானிஹி, யார் தன்னுடைய நாவினால் அந்த தீமையை தடுப்பதற்காக பாடுபடுறாங்களோ ஃபஹுவ முஃமினுன், அவர்தான் அல்லாஹ்வை நம்பினவங்க. ஒமன் ஜாஹதஹும் பி கல்பிஹி, அப்படி நாவால எடுத்து சொல்லி மக்கள் கேட்காம இருக்கிறாங்க. கடைசியா என்ன சொன்னாலும் நீங்க கேட்க மாட்டீங்களா? உங்களுக்கும் எனக்கு எந்த சம்பந்தம் கிடையாது.
நீங்க பாவம் செய்கிற பொழுது, தவறு செய்கிற பொழுது, அந்த தவறுக்கு நான் ஒரு காலம் உடந்தையாக இருக்க மாட்டேன் என்று தன்னுடைய உள்ளத்தால் யார் அந்த தீமையை வெறுத்து ஒதுக்குகிறாரோ, அந்த தீமை ஒளிவதற்காக பாடுபடுறாரோ, ஃபஹுவ முஃமினுன், அவர்தான் அல்லாஹ்வை நம்பியவர்னு சொல்லிட்டு அதற்கடுத்து கடைசியில ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வலைஸ வராஅ தாலிக மினல் ஈமானி ஹப்பத்து ஹர்தல். இதற்கு பிறகு ஒரு தீமையை பார்த்து அந்த தீமையை தடுக்க முடியாம, நாவால சொல்லியும் அதை தடுக்க முடியாம, மனதால வெறுத்து ஒதுங்கக்கூடிய இந்த தன்மை இருக்குதே, இதுக்கு பிறகு அந்த ஈமான்ல அவங்களுடைய உள்ளத்திலிருந்து அணு அளவு கூட இருக்காது. அந்த தீமைக்கு துணை போகக்கூடியவர்களாக யாரேனும் ஒருவர் மாறிவிட்டால் அவங்க உள்ளத்துல அணு அளவு ஈமான் கூட இருக்காதுன்னு அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்களே. அப்ப இன்றைக்கு நாம எந்த ஒரு நிலையில இருந்துகிட்டு இருக்கிறோம்? எவ்வளவோ பல விஷயத்தை நாம் இந்த கேள்விக்காக படிச்சிருப்பீங்க, போட்டிக்காக படிச்சிருப்பீங்க, படிச்ச விஷயத்தை நம்ம வாழ்க்கையில கடைபிடிக்கணும் என்று முயற்சி எடுத்திருப்பீங்க. ஆனால் அது மட்டும் நமக்கு உண்மையான பயனுள்ள ஒரு கல்வியாக அமையாது. அதையும் தாண்டி இன்றைக்கு நம்மளோடு பழகக்கூடியவங்க, நம்ம பக்கத்து வீட்டில் உள்ளவங்க மார்க்கத்திற்கு மாற்றமான ஒரு காரியங்களை செய்கிற பொழுது ஆரம்பத்தில் நிறைய அறியாமல் இருந்தோம். இன்றைக்கு பல விஷயத்தை அறிந்த காரணத்தினால் பல்லிகு அன்னி வளவ் ஆயா, என்னிடத்திலிருந்து ஒரு சிறு செய்தி கிடைத்தாலும் அதை பிறருக்கு எடுத்து சொல்லிவிடுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்களே. அப்படி அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன அந்த நபிமொழிக்கு இணங்க நீங்க படித்த அத்துணை செய்திகளையும் பிற ஆட்களுக்கு எடுத்து சொல்லக்கூடிய ஒரு மக்களாகவும் இருக்கணும். இன்ஷால்லா அப்படி இருக்கலாமா? அப்படி நாம் இருந்து விட்டால் இது நாம படிச்ச கல்வி உண்மையிலேயே பிரயோஜனமான ஒரு கல்வி என்று சொல்லிவிடலாம். ஏனென்றால் அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு ஒரு நபிமொழியில சொல்லி காட்டுறாங்க, ஒரு மனிதன் மரணித்து விட்டால் இன் கதஅ அன்ஹு அமலுஹு, அத்தோடு அவன் செய்யக்கூடிய நல்ல காரியங்கள் அனைத்துமே முடிந்துவிடும். இன்றைக்கு நான் உசுரோடு இருக்கும்போது தான் தொழுகிறது, நான் உசுரோடு இருக்கும்போது தான் நோன்பு வைக்கிறது, நான் உசுரோடு இருக்கும்போது தான் எனக்காக நான் ஜக்காத்து கொடுக்கிறது, எந்த ஒரு நன்மை நான் செய்கிறதா இருந்தாலும் என்னுடைய உடம்பில் உசுறு இருக்கந்தண்டியும் தான். எப்போ என்னுடைய உயிர் பறிக்கப்பட்டு விட்டதோ அதுக்கடுத்து நான் தொழ முடியுமா? குர்ஆன் ஓதி நன்மையை சம்பாதிக்க முடியுமா? திக்ர் பண்ணி நான் கபர் வாழ்க்கையில் உட்கார்ந்து திக்ர் பண்ணி நன்மையை சம்பாதிக்க முடியுமா? உசுரோடு இருக்கும்போது நமக்கு இந்த நன்மை கிடைக்கும் என்று சொன்ன அல்லாஹ்வுடைய தூதர் இல்லா மின் சலாசா, 3 காரியங்களை தவிர, அந்த 3 காரியங்கள் அவங்க மௌத்தாய் போனாலும் அதனுடைய நன்மை அவங்களுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லிவிட்டு அதுல முதலாவது சொல்றாங்க, மின் இல்மின் யுன்தஃபஉ பிஹி, இறைவன் ஒருவனுக்கு ஒரு கல்வியை வழங்கி இருந்து, ஒரு ஆணுக்கோ ஒரு பெண்ணுக்கோ ஒரு கல்வியை, மார்க்க கல்வியை வழங்கி இருந்து அதை பயன் தரக்கூடிய கல்வியாக அமைத்து விட்டால். பயன் தரக்கூடிய கல்வி என்றால் எது பயன் தரக்கூடிய கல்வி? அவங்க இருக்கத்தண்டியும் அவங்க கடைபிடிச்சிட்டு எத்தனை நபர்களை அவங்களை சந்திச்சு சொல்ல முடிஞ்சிச்சோ அத்துணை நபர்களுக்கும் அவங்க போய் பிரச்சாரம் பண்ணி இருப்பாங்க. அப்படி பிரச்சாரம் பண்ணி இவங்க மௌத்தாகி போயிருப்பாங்க. ஆனா இவங்களுடைய பிரச்சாரம் பல நபர்கள் பின்பற்றப்படுவதற்கு ஒரு காரணமாக அமைதுன்னு வைங்க. இது பயன் தரக்கூடிய ஒரு கல்வி. அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, நாம மரணித்து போனாலும் நமக்கு நன்மை தொடர்ச்சியாக கிடைத்து கொண்டே இருக்க வேண்டும் என்று சொன்னால் மார்க்க விஷயங்கள்ல எதையெல்லாம் நாம் அறிந்து கொண்டிருந்தோமோ அறிந்த அத்துணை விஷயங்களையும் நம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுப்பதை போல நாம மௌத்தாகி போய் நம்ம பிள்ளைங்க அதை செஞ்சாலும் அதனுடைய நன்மை நமக்கு கிடைக்கும். அந்த பிள்ளைங்களை தாண்டி பிற நபர்களுக்கும் அதை எடுத்து சொல்லக்கூடிய மக்களாக இருக்கணும். அதில் இன்றைக்கு நம்ம ஜமாத்திலேயே ஒவ்வொரு பகுதியிலேயும் பெண்கள் குழு தாவான்லாம் ஏற்பாடு செஞ்சு வச்சிருப்பாங்க. நீங்க உங்களை அதுல ஒரு ஆளாக இணைத்துக் கொள்ளுங்க. அந்த குழு தாவாவில் உங்களை ஒரு ஆளாக இணைத்து கொண்டு நீங்க வீடு வீடா பிரச்சாரம் செய்ய போங்க. நம்ம பிரச்சாரத்தை கேட்டு ஒரு ஆள் திருந்தி வந்து அதற்கு பிறகு நாம மௌத்தாகி போனாலும் அவங்க செய்யக்கூடிய அத்துணை நல்லறங்களுடைய கூலிகள் நமக்கு கிடைப்பதற்கு அது ஒரு வாய்ப்பாக அமையும். அதே மாதிரி சமூக வலைதளங்கள்ல, ஃபேஸ்புக்கில், வாட்ஸ்அப்பில் அதில் சில குழுக்களை அமைத்து அதில் சில தாவாக்களை கொண்டு போவாங்க. குறிப்பாக பெண்கள் அதற்குன்னு ஒரு குழு அமைத்து இந்த ஒரு தாவாவில் பங்கெடுக்கிறாங்களா, நீங்களும் உங்களுடைய சக்திக்குட்பட்டு இப்படி இந்த தாவாவை எந்தெந்த விதத்தில் கொண்டு போக முடியுமோ நம்ம மார்க்கத்தையும் படிக்கணும், படித்த மார்க்கத்தையும் பிறருக்கு கொண்டு போய் சேர்க்கணும். இந்த 2 தன்மைகள் சேர்ந்து இருந்தால்தான் அது நமக்கு ஒரு பயனுள்ள ஒரு கல்வியாக இருக்கும். இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய காலகட்டங்களில் இது போன்று நாம் கற்கக்கூடிய ஒவ்வொரு கல்வியையும் அல்லாஹ் தஆலா நமக்கு இந்த உலகத்திலேயும் மறுமை நாளிலேயும் பயனளிக்கக்கூடிய ஒரு கல்வியாக ஆக்கி இதுவே நாம் மறுமை நாளில் சொர்க்கம் செல்வதற்கு அல்லாஹ் ஒரு காரணமாக ஆக்க வேண்டும். இதற்காக நாம் அனைவருமே தங்களுடைய வாழ்க்கையில் அதிகமான நேரத்தை ஒதுக்கக்கூடிய மக்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அருள்வானாக என கூறி நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.